சிகரம் தொடுவோம். வணக்கம் 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 தமிழ் உறவுகளுக்கும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெலடியான மாலை பொழுது. இது ஒரு பொன் மாலை பொழுதுல நேரம் சரி 5:02 சிகரம் துருவம் நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்லிக்கிறது நான் வழக்கம் போல ஆர்ஜி ஆனந்தா. ஒவ்வொரு வாரம் சிகரம் துருவம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் யாருப்பா எந்த துறையிலேருந்துப்பா வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் கேட்டுட்டு இருப்போம். அது இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக மழை பெய்யுது. எப்படி நம்மள நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டிருப்போம். மழைன்னு சொன்னாவே போட்டுருவோம். அது வேறு பேஞ்சிருச்சா கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்துட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டான் எந்த குரூப்பில் இருந்தாலும் தமிழ் FM 102.3 டியூன் பண்ணிக்கணும். இந்த நேரத்தில் இன்றைக்கி சீக்கிரம் தருவோம் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினராக நம்ம ஷோவில் லைவாக வந்துருக்கிறாரு. கரெக்டாக நம்ம 4:45 வாங்க போகிறோம்னா பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம். 4:20 கரெக்டாக நம்ம ஷோவுக்கு வந்துருக்கிறாரு. கார்த்திகேயன் முரளி சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் அவர்கிட்ட தான் இன்றைக்கி நம்ம சீக்கிரம் தருவோம் ஷோவில் பேச போகிறோம். நிறைய பேச போகிறோம், ஜாலியாக பேச போகிறோம். ஸோ கார்த்திகேயன் முரளிட்ட முதல்ல ஒரு வணக்கம் சொல்லி நம்ம வரவேற்பு கொடுத்துலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ப்ரோ. அப்படி தானே வீட்டில் கூப்பிடுவாங்க கார்த்திகேயன் முரளி? ஆமாம். ஓகே, யாரும் ஃபுல்லாக சொல்லிலாம் கூப்பிடுவாங்களா ஸ்கூலில் எல்லாரும் கார்த்திக் தான் கூப்பிடுவாங்க. கார்த்திக். ஓகே, செஸ் விளையாட ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல? ஆமாம் ப்ரோ. ஃபாரின்லாம் அப்படியே அடிக்கடி ஃபாரின் டூர் போகலாம் அந்த செஸ் விளையாடுறது. ஆனால் ஃபாரின் டூர் போனாலும் நாங்கள் வந்து வெளியே சுற்றுறது இல்லை. ரொம்ப டோர்னமெண்ட் ஆடி முடிச்சுட்டு வந்துடுறது தான். எல்லாம் மண்டக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். செஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்போ அறிமுகமாச்சு இதுதான் செஸ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு? செஸ் வந்து எனக்கு வந்து என்னென்னா, எங்கள் அப்பா வந்து டிஎன்இபியில் ஒர்க் பண்ணுறாரு, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில். அப்போ ஒரு ஆப்ரேஷன் அப்போது வேலை போக முடியாமல் இருந்தபோது 15 நாள் வீட்டில் இருந்தார். அப்போ வந்து நிறைய ஆடுவோம். கேரம் ஆடினோம், ஸ்னேக் லேடர்லாம் அந்த மாதிரி நிறைய ஆடுவோம். நம்ம அந்த மாதிரி கேம்ஸ் ரொம்ப செஸ்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. செஸ்ஸும் ஆடினோம். அப்போது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லாம் செஸ் எடுக்கிறேன். ஆமாம், இல்லை கேரம் சூஸ் பண்ணி நான் கேரம் போயிருப்பேன் நேரம். ஓகே, அந்த டைமில் நிறைய கேம்ஸ் அப்பா ஒரு ரெஸ்ட்டில் இருக்கும்போது நீங்கள் ஜாலியாக நிறைய கேம் நான் அப்பா அம்மா நிறைய ஆடுவோம். அந்த இதில் எனக்கு செஸ் ரொம்ப பிடிச்சது. ஏன்னு சொல்ல தெரியல எனக்கு. ஓகே, கேரம் ஆடணும், ஸ்னேக் லேடர் ஆடணும், கிரிக்கெட் ஆடணும், நிறைய ஆடணும், பேட்மிண்டன்லாம் ஆடணும் வெளியே போய். அப்போ செஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால செஸ் சூஸ் பண்ணேன். விளையாண்ட கேமில் வந்து இது நல்லா இருக்குதே. ஆமாம், அப்படிதான். ஸோ விளையாண்டதுக்கு அப்புறம் அந்த கேமை பற்றி எதுன்னு நீங்கள் அதுக்குள்ளே அப்படியே பூந்து நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிங்களா? ஆமாம், விளையாட ஆரம்பிக்கும் போது. ஆமாம், நான் 2006 வந்து ஆரம்பித்தோம். 2006 வந்து அகாடமியில் சேர்ந்துட்டு அப்படியே ப்ரொஃபஷனலாக ஆரம்பிச்சிட்டேன். அப்போவே நான் செஸ். அப்படின்னா 6 வயசில் ஆரம்பிச்சதை சொல்லியிருந்தீங்க, பார்த்தேன் உங்களோட இதெல்லாம். 6 வயசுலேயே வந்து செஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். 6 வயசுல ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ. ஓகே, அப்போ ஏபிசிடி ஒரு 10 வயசில் கற்றுட்டீங்களா? ஸ்கூல் போனதோட செஸ்ஸுக்கு போனது அதிகம். ஆமாம், அடிக்கடி செஸ் தான் இல்லையா? ஸோ எப்படி அது ஃபர்ஸ்ட் விளையாடும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு செஸ் விளையாடும் போது? சும்மா சின்ன வயசுல வந்து எல்லா கேமோட இந்த கேம் ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது உங்களுக்கு. அது ஆக்சுவலாக என்னன்னா, நான் செஸ் ஆடும்போது எங்கள் அப்பா வந்து ஆனந்த்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னார். விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வேர்ல்ட் சாம்பியன் செஸ்ல அப்படின்னு சொன்னாரு. யாரா இந்த ஆனந்த், நம்ம கண்டிப்பாக அவரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்காகவே கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போட்டு அப்புறம் போய் பார்த்தேன். அவரை பார்க்குறதே செஸ் பார்க்கறதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போ வந்து அவர் ஒரு இதில் இருந்தார். அதுக்கு மீட் பண்ணுறதுக்காக ஒரு டோர்னமெண்ட் நடந்தது. அந்த டோர்னமெண்ட் நான் ஜெயிச்சிட்டேன். ஆனந்தை பார்க்கலான்னு சொன்னாங்க. அந்த வெறியிலேயே ஜெயிச்சு அப்புறம் ஆனந்த் போய் பார்த்து 2006 அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்காது, மெமரபிள் ஃபோட்டோ. ஸோ அப்படி அவர் வந்து நல்ல மோட்டிவேஷனாக பேசினார், ஊக்கம் கொடுத்தாரு எங்களுக்கு. ஸோ அது இன்னும் என்ன வந்து புஷ் பண்ணுச்சு இன்னும் நல்ல முன்னேற்றத்துக்கு. சூப்பராக இருக்கேன். ஆனந்தை பார்க்கறதுக்காக வந்து நான் செஸ் விளையாண்டேன் அப்படின்ற கப்பு வாங்கணும், இல்லை வந்து நமக்கு வந்து இது ஒரு கெரியர் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குன்னுவாங்க. அதுவும் இருந்துச்சு, இதுவும் அதில் ஒன்று. இதுவும் ஒரு காரணம். ஆனந்தை பார்க்கணுன்றதுக்காகவே ஒரு நல்லா பண்ணணுன்றது ஒரு காரணம் வந்துச்சு. அவர் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் செஸ்ஸை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ஆமாம், அந்த டைமில் அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். பார்த்துடணும் விட்டுறாதன்ற மாதிரி. பார்க்க முடிஞ்சதா? பார்த்தப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள கற்பனையாக ஒரு உருவத்தை வச்சிருப்பீங்க நீங்க. ஆமாம், நேரில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நான் நினச்சேன் எப்படியுமே பெரிய ஆளுங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, பார்த்த மாதிரியே இருப்பாங்க, பார்க்காத மாதிரியும் இருப்பாங்க. அது எனக்கு சொல்ல தெரியல எப்படின்னு. அவங்க பெரிய ஆளுங்க அப்படின்ற இதில் இருப்பாங்க. ஆனால் இவர் அந்த மாதிரி இல்லை, ஜாலியாக வந்து பேசினார். அந்த ஒரு சிம்பிளிசிட்டி தான் ரொம்ப பிடிச்சது. சாதாரணமாக வந்து பேசினார் எல்லாம் கேட்டோம். அது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துது என் மேலே. அதுக்கு முன்னாடி உங்கள் மனசுல பெரிய ஆளு எப்படி பேசுறது கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. பேசலாமா வேணாமா அந்த மாதிரி தயக்கம்லாம் இருந்தது. அவர் அதெல்லாம் இது பண்ணல. அவர் சாதாரணமாக வந்து பேசினார், நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு. அதுவே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்டே வின்னிங்கில் தான் ஆரம்பிக்கும். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்? எத்தனை மூளை முடிச்சிங்க? அது ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. கடைசி ரவுண்டு வந்து நான் ஜெயிச்சா ஆனதை பார்க்கலாம். அப்போ என்னாச்சுன்னா, ஆப்போனண்ட் வந்து என்ன பண்ணார், பீஸை தொட்டுட்டாரு. ஆனால் அது தப்பானமோ தொட்டுட்டு அதை பார்த்துட்டாரு. அவர் திருப்பி பின்னாடி வச்சிட்டாரு.
அப்புறம் ஏதோ வேறு ஏதோ மூவ் ஆட்டார். அப்புறம் வந்து ஆர்பிட்ரை வந்து இதை ரெஃப்ரி அவர் வந்து கூப்பிட்டு கிளைம் பண்ண இந்த மாதிரி இந்த மூவ் ஆடினார், நான் பார்த்தேன், இது மாற்றி வச்சிட்டாரு, இது இல்லீகல் அப்படின்னு சொல்லி அது ஒரு சண்டை நடந்தது. அதுக்கப்புறம் ரெஃப்ரி வந்து இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த முதல் ஆடணும்னு சொல்லி நான் ஜெயிச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட் மூமெண்ட். ஞாபகம் இருக்கு இல்லையா என்னென்ன பண்ணணும், என்ன சம்பவம் பண்ணணும். சூப்பர். அதை தாண்டி வந்து இப்போ இந்த கேமில் வந்து கிரிக்கெட்டில் டாஸ் போட்டோம்னா வந்து பேட்டிங் கிடைக்கணும், பவுலிங் பிச்சாக இருந்தால் பவுலிங் கிடைக்கணும் அப்படின்னுவாங்க. இதில் 2 காயின் இருக்குது, ஒயிட்டு பிளாக்குன்ட்டு. அதில் எதுவும் ஃபேவரேட்டுன்னு இருக்கா? நம்ம ஒயிட் ஆடினா நல்லாயிருக்கும், இல்லை மைண்ட் செட் வந்து ஒயிட் ஆடினா கொஞ்சம் வாய்ப்பு அதிகம், அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் இருக்கான்றேன்? எனக்கு இப்போ பர்சனலாக எதுவும் இல்லை. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ டென்னிஸில் வந்து சர்வ் போடுறவங்க தான் அட்வான்டேஜ். அந்த மாதிரி செஸ்லேயும் வந்து ஒயிட் ஆடுற ஃபஸ்ட்டு மூவ்ங்கிறது அட்வான்டேஜ். ஆமாம், ஃபஸ்ட் மூன்றது அட்வான்டேஜ் செஸ்லேயும் ஒயிட் ஆடுறவங்களுக்கு. ஓகே. அதில் பார்க்கும்போது டக்குன்னு இந்த சைடில் ஒன்று இந்த பக்கமும் இந்த பக்கமும் அமுக்குறீங்களே, அது என்ன? அது என்ன ஆக்சுவலாக கிளாக்கு. ஏன்னா அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இப்போ நான் சும்மா யோசிச்சுனே உட்காந்துருந்தேன்னா அதுக்கு ஒரு லிமிட் வேணும்ல, அதுக்காக அந்த கிளாக் செட்டிங் வச்சுருக்காங்க. விடிஞ்சிருச்சுன்ற அது கிளாக்கில் வந்து 0 ஆயிடுச்சுன்னா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதில் ஓடிட்டு இருக்குமா? ஒவ்வொரு மூவுக்கு எவ்வளோ செகண்ட் இருக்கும்? அது நிறைய இருக்குது. இப்போ வந்து பிளிட்ஸ்னா வந்து கம்மி டைம் இருக்கும், 3 நிமிஷம் தான் இருக்கும் பிளிட்ஸ்னா. ரேப்பிட்னா வந்து 15 நிமிஷம் இருக்கும். நம்ம ஒரு மூக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. கிளாசிக்கல்னா 90 மினிட்ஸ் இருக்கும், 1.5 hours அது. ஸோ ஒரு மூக்கும் டைம் ஏறினே இருக்கும். அதுக்கும் சில நாம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கும் ஸோ அந்த டைமர் தான் அந்த இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் டப்புக்குன்னு அதை போட்டு வேகனாடி தட்டுறீங்களா? அது ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ல அழுத்துறது அதெல்லாம். அதுவும் இருக்குமா விளையாடும் போது? நிறையவே இருக்கும், கண்டிப்பாக அது இருக்கும். ஹார்ட் பீட்லாம் வேகமாக அடிக்கும், டக்குன்னு கால்குலேட் பண்ணணும்ல எல்லாத்தையும், அதுக்கு தான். ஓகே, ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருக்காரு. எப்படி தன்னோட கேம் ஆரம்பிச்சது, விஸ்வநாதன் ஆனந்த பார்க்குறது ஏன்னா செஸ்ஸே கற்றுட்டோம்ப்பா அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருக்காரு. இன்றைக்கி சீக்கிரம் தூரம் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் நம்மகிட்ட பேசிட்டு இருக்காரு. சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் கார்த்திகேயன் முரளி அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு பாட்டை கேட்டு தொடர்ந்து பேசலாம். 102.3 FM. இன்றைக்கி சீக்கிரம் துருவம் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினராக பேசிகிட்டு இருக்கோம். சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் கார்த்திகேயன் முரளி அவரோட தான். ரொம்ப ஜாலியாக வந்து ஒரு விஸ்வநாத் ஆனந்த் அவர் வந்து நம்ம ஊரில் எப்படி சச்சின் கிரிக்கெட்டுக்கோ செஸ்ஸுக்குன்னா வந்து அவர் தான் ஒரு ஐக்கான் மாதிரி செஸ்ஸுக்கு. அவரை பார்க்குறதுக்காகவே நான் வந்து கற்றுக்கிட்டேன். சும்மா அப்பா உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார். அப்படியே இந்த பக்கம் டேப்லெட், இந்த பக்கம் செஸ்ஸு, எப்படி விளையாண்டு எனக்கு செஸ் ரொம்ப பிடிச்சிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக கூலாக கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். சொல்லிட்டு இருந்தீங்க இந்த டைமர்னு ஒன்று, அதை தாண்டி நிறைய காயின்ஸ்லாம் இருக்குது. அதில் பிஷப்பு, யானை, குதிரை, ஏகப்பட்ட படம் இருக்குது. சரி, உங்களுக்கு பிடிச்ச காயின் ஏதாச்சும் இருக்கா? பிடிச்ச காயின்னா நைட்டு தான். நைட்டு பிடிச்ச காயின் இருக்குது. நைட்டுன்றது அந்த குதிரை அந்த எல் ஷேப்பில் ஓடுறது. ஓகே, நம்மளும் கரெக்டாக தான் வளர்றாங்களா? செஸ் விளையாடும் போது திடீர்னு சோல்ஜர் 2 ஸ்டெப் முன்னாடி மூவ் ஆகுண்டா எனக்கு தெரியுண்டான்னுவாங்க. வந்து இதில் பிகினர்ஸ் லெவலில் தான் நடக்கும். ஓகே, டாப் பிளேயர்ஸ்லாம் நடக்கும். அது பிளிட்ஸில் ஆடும்போது திடீர்னு 1 செகண்ட் தான் கிளாக்ல டக்குன்னு ஏதாச்சும் தப்பாக ஆடுவாங்க. அந்த மாதிரி தப்பான மூமெண்ட்டும் இருக்கும், அப்பப்போ இருக்கும். ஆனால் நார்மல் டைமில் இருக்காது. ஓகே, நிறைய டைம் இருக்கும் போதெல்லாம் ஆட மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ ரீசெண்டாக இவர் கால்சனை வந்து நீங்கள் பீட் பண்ணீங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த கேமு. அது என்னென்னா நடுவில் விளையாடும் போது எனக்கு தெரிஞ்சு செஸ்ஸில் அதிக எக்ஸ்பிரஷன் கொடுக்குறது அவராக தான் இருப்பார் நான் நினைக்கிறேன். திடீர்னு எழுந்திரிச்சு போகிறாரு, திடீர்னு இப்படின்றாரு. என்ன அதாவது ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமா அது? இருக்கலாம். அவங்க வந்து இப்போ கால்சன் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப எக்ஸ்பிரஷன் கொடுக்க மாட்டார். நக்கமுரான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ரொம்ப கொடுப்பாரு. இக்காரோ நக்கமுரான்ட்டு அப்படின்னு அது பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்கும் அவர் பண்ணுறது. இவரில் வந்து ஏமாத்திரம் அந்த அவரை கம்பேர் பண்ணால் இவரும் கொடுப்பாரு, ஆனால் நக்கமுறை மாதிரி வராது. ஸோ அந்த டைமில் அவங்க மைண்டில் எதுவும் டிவேட் ஏதாச்சும் இந்த மைண்டு கொஞ்சம் என்னடா இது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களான்னு தோணுமா, இல்லை கேமில் மட்டும் தான் கவனம் இருக்குமா? கேம்லேயும் இருக்கும், ஆனால் எக்ஸ்பிரஷன் வந்து என்ன சொல்கிறது, அது வந்து நம்மளை ஏமாத்துறதுக்காக கூட இருக்கலாம். நான் தோக்குற மாதிரி இருக்கேன்னு நம்மளை ஏமாத்திட்டு திடீர்னு ஜெயிக்கிற மாதிரி இது பண்ணலாம். ஸோ அதை ரொம்ப நம்ப முடியாது நம்மளால். நம்ம கேமை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம ஆடுறது தான் நமக்கு சேஃபு. அவங்க இதை நம்பி நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்மளும் தோற்றுருவோம். அதனால் ரொம்ப இது பண்ணக்கூடாது ஆப்பனண்ட் என்ன பண்ணுறான்றது. ஸோ அது மாதிரி கேம் விளாண்டுருக்கும் போது இந்த ஆப்பனண்ட் மூவ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் டைம் ஆகுது. அப்படியே உட்காந்துருக்குறாங்க. அப்படியே அந்த டைமில் வேறு ஏதாச்சும் மைண்டுக்குள்ளே வருமா, என்ன சாப்பிடலாம் இன்னைக்கு நைட்டு? கண்டிப்பாக ஓடும், நிறையாவே ஓடும். நம்ம ஏதாச்சும் அன்னைக்கு ஏதாச்சும் பண்ணியிருந்தோம்னாலும் இல்லைல்ல வேறு ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் இருந்தாலும் அதெல்லாம் கூட ஓடும் மைண்டில். ஒரு சில டைம் வந்து ஆனால் மைண்டுக்குள்ளே போகும், கண்டிப்பாக போகும். சில ரொம்ப போகாது, ஆனால் சில டைம் வந்து இப்போ என்ன சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சதே தான். இப்போ நான் வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு 5 மூவ் அட்டன் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஸோ ஒரு ஆப்பரண்ட் ரெஸ்பான்ஸ் பொறுத்து என்னோட ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவேன், சரி போ அடிச்சுன்னா ஏதாச்சும் பாட்டு ஓடும் மண்ணு, இல்லை இன்றைக்கி என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம்லாம் தோணும். ஸோ கண்டிப்பாக அதுவும் ஓடும், கொஞ்சம் பிரேக் மாதிரி.
அந்த மாதிரி என்ன பாட்டு ஓடி இருக்கு உங்களுக்கு? நிறையா ஓட்டிருக்கு. அதுக்கு எண்டே கிடையாது, நிறையாவே ஓட்டிருக்கு. இது திடீர்னு வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஏதோ குத்துப்பாட்டு கேட்டிருந்தேன், குளிக்கும் போது கேட்டிருந்தேன், மேட்ச்சுக்கு முன்னாடி கேட்டுட்டு கேம் அப்போ அந்த அதே குத்துப்பாட்டு தான் ஓடின்னு இருக்கோம். அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் நீங்கள் சொன்னீங்க பிளிட்ஸ் டோர்னமெண்ட்டு, ரேப்பிடு, உங்களுடைய ஃபேவரட்னா எது சொல்லுங்கள்? இந்த கேம் விளையாடும்போது எனக்கு, ஏன்னா சில பேருக்கு 2020 கிரிக்கெட் வச்சு தான் நம்மளுக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். சில பேருக்கு 2020 ரொம்ப பிடிக்கும், சில பேர் டெஸ்ட் மேட்ச் 5 நாளாக இருந்தாலும் முறுக்கு சாப்பிட்டு பாட்டு தருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அந்த கேம் டோர்னமெண்ட்டில் எது ரொம்ப பிடிச்சது? எனக்கு வந்து டெஸ்ட் மேட்ச், அதாவது கிளாசிக்கல் தான். ஏன்னா வந்து டெஸ்ட் மேட்ச்சில் குவாலிட்டி இருக்கும். டெஸ்ட் மேட்ச் T20 கம்பேர் பண்ணால் டெஸ்ட் மேட்ச் நிறைய குவாலிட்டி தெரியும், அந்த திறமை வெளிப்படும். அதே மாதிரி தான் செஸ்லையும் பிளிட்ஸை கம்பேர் பண்ணும்போது கிளாசிக்கலில் தான் அவங்களோட நிறைய ஸ்கில்ஸ் வெளியே வரும். ஸோ எனக்கு ஃபேவரட் வந்து கிளாசிக்கல் தான். இந்த செஸ் விளையாடுறவங்களாம் மேக்ஸ் நல்லா படிப்பானுவாங்களே, அந்த மாதிரி தான் நீங்கள்? ஆமாம், உண்மை தான். நான் வந்து 9th வரைக்கும் ஸ்கூலுக்கு போகல. நான் வந்து 2nd ஸ்டாண்டர்ட்லேயே செஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஸ்கூலுக்கு போவே இல்லை, செஸ் ஆடும்போது ஸ்கூலுக்கு போவே இல்லை. அப்போது வந்து 2ndலேருந்து 9th வரைக்கும் போகல. 9th கடைசியில் தான் எக்ஸாம் எழுதினேன். அப்போ வந்து 10th வந்து இல்லை 9th வந்து 80% ஸ்கோர் பண்ணேன் ஸ்கூலுக்கு போகாமல். கடைசி ஒரு 20 days தான் என்னமோ போனேன். நமக்கே ஆச்சரியம். ஆமாம், எனக்கே தெரியல எப்படி எடுத்தேன்னு. 10th வந்து 500க்கு 479 எடுத்தேன். அப்போது அடேங்கப்பா, இது ஸ்டேட் போர்டு தான். அப்புறம் 12th வந்து 1143 எடுத்தேன், 1200க்கு. 1200ங்களா? ஆமாம். ஸோ அது வந்து எனக்கே தெரியல எப்படி நடந்தது. ஏன்னா ஒரு மெயின் ரீசன் என்ன சொல்லுவேன், செஸ் வந்து பிரெயின் ஸ்போர்ட், கான்சன்ட்ரேஷனு, மெமரி எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால, அதனால தான் மெயின் ரீசன் இந்த ஸ்டடீஸ்லையும் எக்ஸல் பண்ணதுக்கு. ஓகே, அப்போ செஸ் வந்து உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது? ஆமாம், கண்டிப்பாக நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. அது ஓகே. ப்ராக்டிஸ்னால் எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்? இது என்ன மாதிரி ப்ராக்டிஸ் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது? ப்ராக்டிஸ் வந்து ஆடுறதா இருக்காது, மோஸ்ட்லி பசில் சால்வ் பண்ணுறது. அப்புறம் நம்ம இந்த பேப்பரில் சுடோக்கு போகிறாங்களே, அந்த மாதிரி தான், கிட்டத்தட்ட அது மாதிரி தான். பசில் சால்வ் பண்ணுறது, அப்புறம் இது ஓப்பனிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி தான். மோஸ்ட்லி ஆடுற மாதிரியே இருக்காது. கேம் ஒரு பொசிஷன் வச்சுட்டு அதுலேருந்து நாங்களே யோசிப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பொசிஷன் செட்டப் சுடுக்கு மாதிரி தான். பொசிஷன் செட்டப் பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து யோசிப்போம், என்ன எப்படி போகலாம், என்ன மாதிரி நடக்கும். அதுதான் ப்ராக்டிஸ். அதுதான் ப்ராக்டிஸில் இருக்கும். எவ்வளோ நேரம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? டெய்லி ப்ராக்டிஸ் ஒரு சில நேரம் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சில நேரம் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், சில நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு 7 hours அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். தொடர்ச்சி அப்படியே உட்காந்துருவீங்களா? தொடர்ச்சியாக இருக்கும். ஆனால் 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். கண்டிப்பாக. அப்பா 7 மணி நேரம் சான்ஸே கிடையாது. ஒரு நாளைக்கு இதுலேயே ஓடும் 7 மணி நேரம் இல்லையா? ஆமாம், அதுக்கு டைம் போகிறதே தெரியாது. கேம் ஆடும்போது கூட டைம் போகிறதே தெரியாது. திடீர்னு பார்த்தா 7 மணி நேரம் முடிஞ்சிருக்கோங்க அந்த கேம் முடியும் போது. அதே ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா 7 மணி நேரம் முடிச்சான் இருக்கும். அதே மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதே மாதிரி தான், திடீர்னு டைம் கிடுகிடுன்னு ஓடிடும் அது. ஓகே. ஸோ இதில் இந்த கெஸ் பண்ணுறதுன்னு சொன்னீங்க, நடுவில் வந்து ஒரு ஆப்போனண்ட் கெஸ் பண்ணுறது வந்து செஸ்ஸில் வந்து அடுத்த மூவ் அவங்களுக்கு என்ன தான் இருக்க போகுதுங்கிறத கெஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அது எப்படி, என்ன மாதிரியான, அதுக்குன்னு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி இருக்கா? இல்லை விளையாட அது ப்ராக்டிஸில் வந்து? ப்ராக்டிஸ் தான் ப்ரோ அது. ஏன்னா ஒரு சில இடத்துல என்ன ஆகும்னா ஒரு 2-3 தான் இருக்கும் அவனுக்கு ஆப்ஷன்னு. அப்படி இருக்கும்போது நாங்கள் 2-3 ஆப்ஷனையும் யோசித்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்போம். ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 10-15 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த நேரத்துலேருந்து எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ வந்து என்ன நினச்சோம், சரி ஆடும்போது பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்போம். நான் ஆடும்போது மற்றவங்க என்னென்ன ஆடுறாங்கன்ட்டு நடந்து போய் பார்ப்போம், அந்த மாதிரிலாம். ஸோ கேம் அப்போ வந்து உட்காரணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஆப்போனண்ட் ஆடல யோசனையாக இருக்காருன்னா நாங்கள் சுற்றினே இருக்கோம். ஜாலியாக வாக்கிங்லாம் போகிறோம். ஆமாம், ஜாலியாக இருக்கும். அது போகலாம், திடீர்னு அவர் மூவ் பண்ணி முடிச்சிட்டானா உடையணுமா, இல்லை பொறுமையாக வந்து மூவ் பண்ண நம்ம இஷ்டம் தான். அது வந்து அது அவர் கிளாக் அழுத்திடுவார், அவள் தான். நம்ம டைம் முடின்னு இருக்கும், நம்ம எப்போனாலும் வந்து உட்காந்து அவன் போட்டோம் ஒரு 1/4 கிலோமீட்டரு. அது மாதிரி நிறைய பண்ணிருக்கோம். நாங்கள் ஆடுறது ரெடி பண்ணிவிடுவோம், எப்போ எழுச்சிக்கிறான்னு பார்ப்போம். ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுச்சிக்கும்போது கரெக்டாக அழுத்திடுவான். அவள் சுற்ற ஆரம்பிப்பார், கரெக்டாக ஆடிட்டு அழுத்திடுவான். அப்போ 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல, அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் எல்லாம் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு, நிறைய இது திருட்டுத்தனம்லாம் பண்ணுவான். ஓகே ஓகே. ஸோ இதில் இந்த செக் மேட்டுன்னு ஒன்று வைக்கும்போது, இந்த நம்ம சும்மா ஜாலியாக வீட்டிலலாம் விளையாடும்போது ரொம்ப நேரம் மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை தாண்டி மூவே இருக்காது. அந்த மாதிரி அதில் ட்ராவ் ஆகிடுமா மேட்ச்சில்? நிறையா இருக்குது இன்டர்நேஷனல் மேட்சஸில், நிறையா இன்டர்நேஷனல் மேட்ச்சில். இப்போ பார்த்தீங்கன்னா கால்சன் எப்போ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடந்தது, அப்போ கூட இதே மாதிரி 170 மூவ் ஆடினாங்க. ஆனால் கால்சன் ஜெயிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி நிறையா, அது ஒரு மாதிரி பொறுமையை சோதிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன். அதுதான் கேமு. உங்கள் பொறுமையை ரொம்ப சோதிக்கும். நிறைய இடத்துல வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், நிறைய இடத்துல இது நம்மளே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது தான் இந்த கேம் மெயினாக.
ஓகே. ஸோ 170 மூவ் வரைக்கும் உட்காந்துருக்கணும் அப்படியே நம்ம. ஆமாம் 120 எனக்கு தெரிஞ்சு லாங்கஸ்ட் கேம் வந்து 246 மூவ்ஸ் என்னமோ இருக்கு லாங்கஸ்ட் கேம். 246. ஆமாம். ஸோ உங்களுடைய மூவில் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்ச கேம்னா எது சொல்லுவீங்க? ஷார்ட்னா 2-3 மூணுக்குள்ள முடிஞ்சிருக்கு. ட்ரா இருக்கு. ஜெயிச்சதுன்னா ஒரு 7 மூளை ஜெயிச்சிருக்கேன். ஷார்ட் மூளை ஜெயிச்சிருக்கேன். லாங்கஸ்ட் மூணா எவ்வளோ தூரம் போனீங்க அந்த மாதிரி? லாங்கஸ்ட் மூணா நான் ஒரு தடவை கேம் ஆடினேன், அது அட்ஜர்ன் ஆயிடுச்சு. இப்போலாம் அந்த அட்ஜர்ன்மெண்ட் இது கான்செப்ட் கிடையாது. அட்ஜர்ன்மெண்ட்னா இப்போ கோர்ட்டில் தீர்ப்பு சொல்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை ப்ரோ. இது வந்து எப்படின்னா இப்போது ஒரு கேம் நடக்குது, அது வந்து ராத்திரி ஆயிடுச்சு இல்லை டைம் லிமிட் தாண்டி போயிடுச்சுன்னா அதை அட்ஜர்ன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நிறுத்திட்டு அடுத்த நாள். ஆமாம், ஏன்னா ஒரு சில டோர்னமெண்ட் வந்து 4 மணி தான் ஆரம்பிப்பாங்க ரவுண்டே. அது 9-9:30 இழுத்துனே இருந்துச்சுன்னா அப்போது ரிசல்ட் எதுவும் தெரியல ஆடினே இருக்காங்கன்னா அதை அட்ஜர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படியே அந்த போர்டோட தூக்கிட்டு போயிடுவாங்களா? போர்டோட அந்த பொசிஷன் மட்டும் நோட் பண்ணிப்பாங்க. எது அதை நாங்கள் வீட்டுக்கு போய் அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து தான் ஆடுவோம். அது மாதிரி ஆடிருக்கீங்களா? அது மாதிரி 2 கேம் ஆடிருக்கேன் நான். இதுதான் டெஸ்ட் மேட்ச்ங்களா? ஆமாம், இதுதான் டெஸ்ட் மேட்ச். ஆமாம், கரெக்ட். முடிகிற வரைக்கும் போயிட்டே. ஆமாம், ஆனால் இது வந்து இப்போ நடைமுறையில் இல்லை. இப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் முடிச்சுட்டு தான் கிளம்புற மாதிரி இருக்கும். ஆனால் முன்னாடி அப்படி இருந்துச்சு, அட்ஜர்ன்மெண்ட் இருந்துச்சு. அது மாதிரி நான் வந்து தெரிஞ்சு ஒரு அந்த 4 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு முடித்தேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து காலையில் வந்து திருப்பியும் ஒரு 8:30 ஆரம்பிச்சு டக்குன்னு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா நான் ஒன்று ஸோ கேமுக்கு முந்தின நாள் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏன்னா இப்போ ஒரு பெரிய பிளேயர் கால்சனோடலாம் விளையாடும்போது வந்து மைண்டுக்குள்ளே வந்து என்ன மாதிரியான திங்கிங் உங்களுக்கு ஓடும்? தூக்கம் வருமா ஃபஸ்ட்டு? இல்லை அதே ஓடிட்டு இருக்குமா? ஆக்சுவலாக தூக்கம் வரல தான் எனக்கு. ஏன்னா எக்ஸாம்னாவே நமக்கு ஒரு மாதிரி என்ன பதட்டம் ஆயிடுது. அது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் வர ஆடின கால்சனோட. ஜென்ரலாகவே எந்த நைட்டு மைண்டுக்குள்ளே ஏதாச்சும் இந்த நாளைக்கு இப்படி விளையாடணும் அந்த மாதிரி விளையாடணும் அந்த மாதிரியான நிறைய இருந்துச்சு ப்ரோ. நான் வந்து கால்சனத்துக்கு முன்னாடி என்னன்னா கொஞ்சம் சாலிடாக உட்காரணும். எப்படி சொல்கிறது, அவருக்கு தான் ப்ரெஷரு, நமக்கு இல்லை. நம்ம முடிஞ்ச தேய்ச்சிக்கோங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே கான்ஃபிடன்ஸ் லெவலில் வந்து நம்ம ஹையாக வச்சுக்கணுன்றது தான். அப்புறம் என்னாச்சு, அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் சாலிடாக உட்காந்துட்டு அவர் ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவர் ஏதோ ரிஸ்க் எடுத்தார். அப்புறம் நான் ஜெயிச்சிட்டேன். அந்த கேம்பிளிங் மாதிரி பண்ணார், அதில் அவருக்கு லாஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நாள் நைட்டு வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக கொஞ்சம் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக ஓடிட்டே இருக்கும். அந்த பெரிய பிளேயருங்கும் போது அந்த மைண்ட் இருக்குமா நமக்கு? கேமை தாண்டி அவர் ஒரு பெரிய பிளேயரை கூட நம்ம மோத போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்குமா? இல்லை கேமை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? அது நான் ஒரு சில பேருக்கு மாறும். எனக்கு வந்து என்னென்னா கேம் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து கேமில் தான் இருக்கும். கேம் தான். ஏன்னா யாரானாலும் கேம் தான். அவங்களுக்கு யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு மைண்ட் செட்டு. ஸோ அவங்க வந்தால் மட்டும் திடீர்னு புதுசாக தான் பண்ணுற போகிறதில்ல. அதே செஸ் தான், அதே 64 ஸ்கொயர்ஸ் தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் தான் இருந்துச்சு. அந்த அவர் வேர்ல்டு சாம்பியன்னு அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போனால் கேம் வராது. அவர் ஒரு பிளேயருன்ற மாதிரி தான் போனேன் கேமுக்கு. ஸோ இதில் நீங்கள் சொன்னீங்க நாங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு மூவ் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நாங்களாக வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி நீங்கள் இங்கே விளையாண்ட மாதிரியான கேம்ஸ் வந்து நீங்கள் ஒரு கேம் காம்படிஷனுக்குள்ளே போகும்போது அந்த மாதிரியான மூவ்ஸ்லாம் நடக்கும்போது ஈஸியாக இருக்குமா? அது அந்த மாதிரி மூவ் நடக்குமா? ஃபஸ்ட்டு நிறையா நடந்திருக்கு அந்த மாதிரி. அப்போலாம் நம்ம இதை பார்த்ததுனால தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இங்கே வந்து அதான் கேட்குறேன். ஆமாம், நிறையா நடந்திருக்கு. அது நிறையா நடக்கும் ப்ரோ. ஏன்னா என்ன சொல்கிறது, இப்போ வந்து ஒரு சில பொசிஷன் வந்து கம்மி பீஸ் தான் இருக்கும். ஸோ அதில் நம்மளாலே ஃபிகர் பண்ண முடியும் என்னென்ன வந்து எப்படிலாம் போகிறேன் எப்படிலாம் வரலான்னு. அது கொஞ்சம் முன்னாடி நம்ம இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கேம் அப்போ ஈஸியாக இருக்கும். அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இது நமக்கு தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். இது அப்போ டக்குன்னு ஆட்டோம்னா அது கான்ஃபிடன்ஸே ஜெயிச்சிருவோம். ஸோ அது அந்த மாதிரி நிறையா முன்னாடியே பார்த்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகே. செஸ்ஸில் வந்து எந்த காயினை விட்டுறக்கூடாது? ஏன்னா ராஜா செக்கு மெயின். மற்றபடி இந்த காயினை வந்து நம்ம கடைசி வரைக்கும் விட்டுறக்கூடாதுன்னு நீங்கள் சொன்ன இந்த குதிரை சொல்கிறீங்க, யானை, பிஷப்பு நிறைய இருக்குது. இந்த காயினை மட்டும் கொஞ்சம் விட்டுறக்கூடாது, சேஃப்டியாக வச்சுக்கணுன்னா அந்த காயினை சொல்லுவீங்க செஸ்ஸில்? அந்த மாதிரி எதுவும் இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக அது பொசிஷன் பேஸ் பண்ணி தான் எல்லாமே. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன நம்மளோட அது செஸ்ஸில் நிறையா இருக்குது, ஸ்ட்ராட்டஜி நிறையா இருக்குது. மெயினாக என்னென்னா காயின்னு இல்லை, கிங்கோட சேஃப்டி விட்டுறக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா நம்மளோட செஸ் ஆடுற மெயின் நோக்கமே வந்து ராஜாவை தோக்கடிக்கணும், அதுதான் மெயின் நோக்கம். ஸோ நம்ம கிங்கை சேஃபாக வச்சுக்கிட்டோம்னா அதுவே போகிறோம். காயின் எதுவும் கிடையாது ப்ரோ. சில சமயம் வந்து குயினையே சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி வரும், சில சமயம் ஏதாவது பீஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா இப்போ நம்ம சும்மா ஜாலியாக ஆடாமலாம் குயின் போச்சுன்னா அதுக்கப்புறம் போர்டை தூக்கி கொடுத்துட்டு போயிடும். நம்ம அப்பா இதுக்கப்புறம் நான் எங்கே நவுத்துறது மாதிரி. அது வந்து சும்மா ஜாலிக்கு ஆடும்போது மெயின் முக்கியம், குயின் முக்கியம். ஆனால் அங்கே கான்ஃபிடன்ஸ் இருக்கும், எதை
போனாலும் பரவாயில்ல, அந்த game போயிட்டே இருக்கும் மைண்டுக்குள்ள. ப்ரொஃபஷனலாக ஆடும்போது பீசஸ் எதுவும் முக்கியம் இல்லை, அந்த இடத்துக்கு என்ன தேவை, அந்த பொசிஷனுக்கு என்ன தேவை தான் முக்கியம். ஓகே, சூப்பர். ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். செஸ் அப்படிங்கிறது வந்து அவருடைய கான்சன்ட்ரேஷனுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஒரு கேம் விளையாடும் போது அவங்களுடைய மைண்டுக்குள்ளே என்னெல்லாம் ஓடும், குத்துப்பாட்டுலாம் ஓடுதான் பாருங்கள், கேட்டீங்க. எவ்வளோ ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்றீங்க தமிழ் FM 102.3 சிகரம் திருவோம். இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக கிராண்ட் மாஸ்டர் கார்த்திகேயன் முரளி அவர்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு கேம்னா எங்களுக்கு எப்படி இருக்கும், ஏன்னா நம்ம தான் இங்கேருந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது அதே அந்த மூவ் பண்ணதே, இந்த மூவ் பண்ண, இந்த மூவ் வைக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். பட் அவங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு கேம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ப்ராக்டிஸுங்கிறது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் இருக்குமா, பார்த்துக்கங்க. 7 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து அந்த மொபைல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா, அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க மொபைல்ஸை வந்து? இல்லை அதுக்குன்னு அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப மொபைல் எடுக்கிறதுல அந்த மாதிரிலாம் இல்லை? நான் ஆக்சுவலாக கொஞ்சம் மொபைல் யூஸ் பண்ணுவேன் தான், ஆனால் ப்ராக்டிஸ் அப்போ நான் மொபைல் ஓரமாக ஒரு இடத்துல வச்சுருவேன். ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து வைக்க மாட்டேன். ஓகே, கிளாஸ் இருக்கும்போது சரி, ப்ராக்டிஸ் பண்ணும்போது சரி, மொபைல் தூரமாக வச்சுருவேன். அது ஏன்னா யாருமே மெசேஜ் பண்ணாலும் 5 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி அதை எடுத்துகிட்டு பார்க்க தான் தோணுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஒரு இடம். ஓகே, இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அதெல்லாம் தொட முடியுங்க. ஸோ இப்போ செஸ்ஸு கற்றுக்குறாங்க அப்படின்னா எந்த வயசில் ஆரம்பிக்கிறது வந்து அது கரெக்டாக இருக்கும்? செஸ்ஸுக்கு வந்து இப்போ நீங்கள் 6 வயசில் ஆரம்பிச்சதா சொல்கிறீங்க, செஸ் நான் விளையாட ஆரம்பிச்சது அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஏஜுங்கிறது செஸ்ஸுக்கு பக்காவான ஏஜ்? ஏன்னா சாதிக்கிறதுக்கு வயசு தடல் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஏன்னா இந்த ஒரு ஏஜ் வந்து கரெக்டாக இப்போ மேட்ச் கிரிக்கெட்னா வந்து ஒரு 20 அதில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லா பீக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. செஸ்ஸுக்குன்னா அது எந்த ஏஜ் வந்து இந்த பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்? செஸ்ஸுக்குன்னா வந்து ப்ரொஃபஷ்னலாக போகணுன்னா 5 இயர்ஸ் அந்த மாதிரி ஆரம்பிச்சிடணும் ப்ரோ. ஏன்னா காம்படிஷன் நிறையா இருக்குது. எல்கேஜி போகிறப்பே கிளாஸும் சரி. ஆக்சுவலாக லிட்ரலாக அப்படி தான் இருக்கணும். ஏன்னா இப்போ காம்படிஷன் நிறையா இருக்கிறதுனால 5 எனக்கு தெரிஞ்சு 5 வயசு தான் பெட்டரு. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு 10 வயசு 11 வயசு ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ, என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நிலவரம் எப்படின்னு தெரில இங்கே இல்லை, ஆனால் மழை நிலவரம் மாதிரியே சொல்கிறீங்க. அப்படி சொல்ல இல்லை, நான் ஆடும்போது என்னென்னா நான் ஆடும்போது 9-8 வயசு சொன்னாங்க. அந்த ஏஜ் வந்து கரெக்டுன்னு அப்படின்னு ஒரு இது இருந்தது. பட் இப்போ நிறைய பேர் சின்ன வயசுலேயே வந்து நிறைய சாதி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரகனானந்தா, குகேஷ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போது 15 வயசு 16 வயசுல நல்ல ஒரு டாப் போயிட்டாங்க. ஸோ அந்த இதுபடி பார்த்தோம்னா ஒரு 5-4 வயசுல ஆரம்பிச்சிட்டோம்னா தான் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அப்போ தெரிஞ்சு பயமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? 5 வயசுல ஆரம்பிச்சிட்டோம்னா யாராக இருந்தால் பார்த்துக்கலாம். 10 வயசுல பயம் இருக்கும். ஆமாம், பயம்னு சொல்ல முடியாது. நம்ம 5 வயசுல இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிரெயின். அதனால அது ஒரு நல்ல 5 வயசுங்கிறது கொஞ்சம் பக்கா. 5-6 வயசுல ஆரம்பிச்சிட்டோம்னா 1வது போகும்போதே இந்த பக்கம் செஸ்ஸுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால். ஆமாம், செஸ்ஸை தாண்டி உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? செஸ்ஸை தனியாக டேபிள் டென்னிஸ் பிடிக்கும் ப்ரோ. அதுவும் ஸ்பீடு தானா? ஆமாம், டேபிள் டென்னிஸ். அப்புறம் அந்த ஸ்னூக்கர் பிடிக்கும், அந்த பில்லியார்ட்ஸு. ஓ, அந்த இது வச்சு அது. அப்புறம் நூடுல்ஸ் கேம் மாதிரி. மெயினாக எனக்கு இண்டோர் கேம்ஸ் தான் பிடிக்கும். அவுட்டோர் கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் அந்த மாதிரிலாம் பிடிக்காது. மெயினாக என்னென்னா என்னை நம்பி நான் ஆடணும், அந்த மாதிரி இருக்கணும். டீம் அடுத்தவங்க, ஆமாம், அடுத்தவங்கள நம்பி ஆடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. அது பட் ஒலிம்பியாடில் டீமாக தானே வந்து, ஐ மீன் டீமாக ஆடினாலும் என் கேம் நான் தான் ஆடினேன். ஸோ பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணும்போது டீமாக தான் கனெக்ட் பண்ணாங்க. பட் நான் ஆடுற கேமு நான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கேம்ஸ் சிங்கிளாக உட்காந்து நம்ம மாட்டை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ அந்த கேம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பேசிட்டீங்க? கால் சொன்னீங்களா? அதாவது கங்க்ராச்சுலாம் சொன்னாரு. ஆமாம் ப்ரோ. ஓகே, என்ன பேசுனீங்க? ரொம்ப என்ன சொல்கிறது, அவர் ஏன் வேர்ல்ட் சாம்பியன் காட்டினார். ஏன்னா நிறைய பேர் தோத்துட்டோம்னா அந்த இது இருக்காது, பேசுறதுக்கான மூட் இருக்காது, அப்செட்டாக இருப்பாங்க. நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. ஆனால் இவர் இப்படி இல்லை, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு என் கூட அனலைஸ் பண்ணேன். கேம் முச்சோன்னு அனலைஸ் பண்ணார். நான் இந்த மிஸ் பண்ணேன், இதெல்லாம் மிஸ் பண்ணேன் அப்படின்னு நிறைய அனலைஸ் பண்ணோம். ஸோ அது ரொம்ப என்ன சொல்கிறது, இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தாலும் என்னை அனலைஸ் பண்ணுறாரு, இது பண்ணாமல் அப்செட்டாகவும் அனலைஸ் பண்ணுறது வந்து அதுவே ஒரு லெசன் தான். ஒரு வேர்ல்ட் சாம்பியனாக இருக்கான்றது காட்டுது அது. ஸோ நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போகிறீங்க, அங்கே போகும்போது அங்கே வெளியிலலாம் போகிறதுக்கு டைம் கிடச்சுன்னா இந்த சாப்பாடுலாம் டேஸ்ட் பண்ணி பார்ப்பீங்களா? அந்த ஊரில் உங்களுக்கு பிடிச்ச அதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் ரொம்ப சுத்த மாட்டோம். இல்லை, இங்கே பார்சல் எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? அது ஆமாம், அதுவும் பண்ணுவோம். ஏன்னா அங்கே போனால் ஹோம் சிக் ஆகிடும். அதுவும் இருக்கா? இருக்குது ப்ரோ, நிறைய இருக்குது. தம்பி வெளியில் சாப்பிடாதப்பா நான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. நிறைய குத்தம் வைப்பாங்க. ஒரு சில இடத்துல சமைக்கிற மாதிரி வசதி இருக்கும். அந்த சமய இடத்துலலாம் வந்து எடுத்துன்னு போயிடுவோம். அரிசி எடுத்துன்னு போயிடுவோம். மற்றபடி இந்த என்ன சொல்கிறது, சமைக்க தேவையான ஐட்டம்லாம் எடுத்துன்னு போயிட்டு அங்கே சமைப்போம் ப்ரோ. சமைப்பீங்களா? நான் சாதம் வச்சுருவேன். மற்ற
மற்றெல்லாம் பண்ண மாட்டேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துப்பேன். செக்கு மட்டும் இல்லை குக்குங்கிறீங்க. சாதம் வைக்க தெரியும் ப்ரோ, அது எலக்ட்ரிக் குக்கரில் வைப்பேன். ஸோ அந்த பேஸ்ட்டில் எடுத்து மொத்தவங்க பேஸ்ட் அந்த மாதிரி பேஸ்ட்டில் எடுத்துன்னு போயிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு அப்படியே சாப்பிட்ருவோம். சண்டே சமையல் உண்டா இங்கே? ஏன்னா அங்கேயே போனால் ஹோம் சிக்லாம் ஆகும் ப்ரோ, அதெல்லாம் கேம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஹோம் சிக்லாம் ஆகும்போது சாப்பிடும் வெளியில் ஏதாவது சாப்பிட்டு நம்ம மாட்டோம் இருங்க வந்துடுறேன்னு போயிட்டு நான் ஒரு மாதிரி டைஜஷன் அப்படின்னு இருக்கு. வீட்டு சாப்பாடு நிறைய மிஸ் பண்ணுறோம். நான் பர்சனலாக மிஸ் பண்ணேன் வீட்டு சாப்பாடு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் கேமில் போய் குக் பண்ணிடுவேன். மெயினாக ரைஸ் தான் வைப்பேன். மற்ற மாதிரி மற்றதெல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே, தேவையான அளவுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து பண்ணிடுவேன். ஆமாம், இதில் நிறைய பேர் வந்து செஸ் விளையாடணும்னு ஆர்வப்படுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் பொருளாதார வாய்ப்புகள் இருக்கும், ஒரு கோச் மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாதவங்க வந்து இந்த மாதிரியான வெப்சைட் புக்ஸ் எதுவும் அந்த மாதிரிலாம் படிக்கிறதுக்கோ இல்லை பார்க்குறதுக்கோ விளையாடுறதுக்கோ இருக்குங்களா? நல்லா நம்மளை கேமை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய இருக்குது ப்ரோ. இப்போது அந்த காலத்தில் நான் ஆடும்போது புக்ஸ் தான் நிறையா பார்த்தேன். பட் இப்போ நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனதுனால இப்போ நிறையா வெப்சைட்ஸே வந்துருச்சு. இப்போ வந்து மெயினாக 2 வெப்சைட் இருக்கு. அது வந்து மெயினாக ஆடுறதுக்காக தான். chess.com ப்ராக்டிஸ் பண்ணலாம், மற்றவங்களோட ஆடலாம் ஆன்லைனில் தெரியாதவங்களோட. chess.com வெப்சைட் இருக்குது, அப்புறம் லீட் செஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இது ரெண்டும் மெயினாக ஆடுறதுக்காக தான், ப்ராக்டிஸுக்காக. இப்போது பசில்ஸு இல்லை நிறையா என்ன சொல்கிறது இம்ப்ரூவ் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து செஸ் டெம்போன்னு ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட் வந்து டாக்டிக்ஸ் இருக்கும், என்கேம் இருக்கும், ஓப்பனிங்ஸ்லாம் இருக்கும். என்ன நான் பர்சனலாக அது நல்ல செஸ் டெம்போன்றது நான் பர்சனலாக வந்து அது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் அது. ஓகே, ஸோ கேம் விளையாடும் போது வந்து நமக்கு வந்து எப்படியும் எண்டில் யாரோ ஒருத்தவங்க ஜெயிக்கணும் இல்லை யாரோ ஒருத்தவங்க லூஸ் பண்ணி ஆகணும் கேமில். நீங்கள் ஜெயிக்கும் போது வந்து அது ரொம்ப நேரம் மைண்டுக்குள்ளே இருக்குமா இல்லை அந்த கேம் லூஸ் பண்ணால் அது மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்குமா? தெரிஞ்சு கேம் லூஸ் பண்ணாத ப்ரோ. அது ஜெயிக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபஷனல்னாலும் ஜெயிக்கிறதையும் தோக்கிறதையும் ஈக்குவலாக தான் எடுத்துக்கணும். பட் நேச்சுரலாக ஹியூமன்ஸுக்கு வந்து ஜெயிச்சா லூஸ் பண்ணுறது உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கும் நேச்சுரலாக. ஸோ அதுலேருந்து டக்குன்னு ஒரு 2 நாளில் ஒரு நாள் இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் 5 நிமிஷத்தில் வெளியில் வரணும்னா என்ன மாதிரி பண்ணுவீங்க? வீட்டுக்கு பேசுவீங்களா? இல்லை வீட்டுக்கு பேசுவோம், இல்லைனா வந்து ஏதாச்சும் பிடிச்ச ஏதாச்சும் வீடியோக்கு காமெடி ஏதாவது பார்ப்போம், இப்படி ஏதாவது வாக்கிங் அந்த மாதிரி ஏதாவது போவோம், இந்த பிடிச்ச ஏதாச்சும் இது ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஆடுவோம், டிடி அந்த மாதிரி பேட்மிண்டன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆடுவோம். ஸோ பேசிக்காக அது அந்த ஒரு என்ன சொல்ல தோற்றதை வந்து மனசில் எடுத்துக்கூடாது. அப்போ தான் அடுத்த கேம் நல்லா ஆட முடியும். ஸோ எதையோ ஒரு கேம் ஜஸ்ட் மிஸ் பண்ணியிருப்பீங்களா? அந்த கேம் ரொம்ப நாள் ஆயிடுச்சா, ஜஸ்ட் மிஸ் அதை முடிச்சிருக்கலாம், அந்த மாதிரியான கேம்ஸ் எதுவும் ஷேர் பண்ணிக்க முடியுமா? நிறைய ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ கிராண்ட் ஸ்விஸ் போனோம். இந்த கடைசி ரவுண்டு வந்து என்னாச்சுன்னா 60 மூவ் முடித்தோடனே 15 நிமிஷம் ஆட் ஆகும். நான் மூவ் சரியாக கவனிக்கல, நான் 59 தான் இருக்குது, 58 59 ஆகிடுச்சு. நான் அது டக்குன்னு ஆனால் ஃப்ளாக் டைம் போயிடுச்சு. ஸோ அது கேம் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஆனால் கடைசி ரவுண்டு வேறு. ஒரு டோர்னமெண்ட் வந்து ஜெயிச்சு முடிச்சாதான் ஒரு திருப்தி இருக்கும். அதுக்கு தோற்று முடிச்சதுனால ரொம்ப நாள் அது வந்து அஃபெக்ட் ஆச்சு. ஆனால் மீண்டும் வந்துட்டேன் இப்போ இருக்கும். அந்த கேம் உங்களுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆச்சு. கடைசி ரவுண்டு ஜெயிச்ச கேம்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ரொம்ப சந்தோஷமாக கால்சன் கேம் தான். கால்சன் கேம் ஜெயிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை தவிர 2019 வந்து ஜிப்ரால்டர் மாஸ்டர்ஸ்னு ஒரு டோர்னமெண்ட்டில் அதை கடைசி ரவுண்டு வந்து மேக்ஸிம்னு ஒருத்தர் ஜெயித்தேன். அதை வந்து ஜெயித்ததில் வந்து ப்ரைஸ் மணி நிறையா கிடச்சிது. ஸோ அந்த டோர்னமெண்ட்டு அதில் ஜெயிச்சது வந்து ரொம்ப சந்தோஷம் அது. ஓகே, ஸோ இது இந்த ப்ரைஸ் மணி இதெல்லாம் தாண்டி வந்து இந்த வெளியில் போகிறீங்க, அங்கே இருக்கிற கல்ச்சர் அங்கெல்லாம் மீட் பண்ணுறீங்க, வெளியூரில் யாராவது ஃப்ரெண்டு அந்த மாதிரி சர்க்கிள்லாம் உண்டாக்கிக்கிட்டீங்க? நிறைய செஸ் பிளேயர்ஸ். ஆமாம், செஸ் மூலமாகவே நிறையா ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்து நிறைய அஃபிஷியல்ஸ்லாம் தெரியும். ஸோ செஸ் மெயினாக செஸ் மூலமாக கற்றுக்கிட்டு பழக்கப்பட்டவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க செஸ் மூலமாக. அது செஸ் மெயினாக ஸ்போர்ட்ஸ்ன்றது அதுதானே கல்ச்சர். அவங்க இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு எப்படி புரியுது? ஏன்னா நம்ம கொஞ்சம் அப்படியே இப்போ தமிழே இங்கிலீஷாக பேசுகிறோம், ஐ கம் அண்ட் கோ ஐ வாட் அப்படின்ட்டு. அவங்க கொஞ்சம் அது எப்படி முதல்ல புரிஞ்சிச்சா? கஷ்டம் தான் முதல்ல, அது லெட்டராக போக புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, இருந்தாலும் அந்த இது உங்களுக்கு இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. மலங்க தமிழ் கொஞ்சம் இங்கிலீஷ் போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சார். அதே மாதிரி அவங்க ஸ்லாங் பேசும்போது தெரிஞ்சிடும் இவங்க வந்து ஊருக்காரங்க தான் அப்படின்னு. சைனாக்கார இங்கிலீஷ் பேசினா உங்களுக்கு தெரியாது, கண்டுபிடிக்க மாட்டேங்க. அதே மாதிரி தான் இருக்கும். இதில் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் செஸ்ஸுக்கு. ஸோ என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? யோகா பண்ணுவீங்களா இல்லை இது மாதிரி கான்சன்ட்ரேஷனுக்குன்னு ஏதாச்சும் ப்ராக்டிஸ் இருக்குது? அதில் யோகா பண்ணுவோம் ப்ரோ. கான்சன்ட்ரேஷனுக்கு நிறையா இது இருக்குது, டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து இதெல்லாம் பண்ணியிருந்தேன், அந்த NLPன்னு சொல்லுவாங்க, நியூரோ ப்ரோக்ராமிங் மாதிரி. ஸோ அந்த மெயினாக பிரெயின் ரிலேட்டட் டெக்னிக்ஸ் நிறையா பண்ணுவோம், யோகாவும் பண்ணுவோம். அது மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் இருக்கும் கான்சன்ட்ரேஷனுக்கு. ஸோ அவுட் சைட் செஸ் வந்து
நான் என்ன கேட்டால் வந்து செஸ்ன்றது வந்து 30% தான். அவுட் சைடு நான் செஸ் ஃபேக்டர்ஸ் தான் வந்து நிறையா இருக்கும். 70% நான் செஸ் ஃபேக்டர்ஸ் தான். அதில் எப்படி பண்ணுறோம், அந்த கேம் எப்படி ரெடி ஆகுறீங்க, ஒரு தோல்வி வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க, சக்ஸஸ் எப்படி எடுத்துக்கிறீங்க, எல்லாமே பொறுத்து தான் செஸ்ஸு. ஸோ அது ஆனால் உங்களுக்கான ப்ராக்டிஸ் கான்சன்ட்ரேஷன் நிறையா பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுற ப்ராக்டிசஸ்னால் எதை நான் மெயினாக யோகா தான் ப்ரோ. ரொம்ப இது யோகா தான் மெயினாக பண்ணுவேன். மற்றபடி கான்சன்ட்ரேஷன் ஸ்பெசிஃபிக்காக இப்போது எதுவும் பண்ணுறதில்ல. யோகாவில் தான் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்து யோகா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சாப்பாட்டுக்குன்னு ஏதாச்சும் இதில் வந்து இந்த சாப்பாடெலாம் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கேன் இருக்குது ப்ரோ. ஏன்னா அதுவும் இருக்குது. ஆனால் மைண்ட் கேம் தானே, சாப்பாடில் என்ன இருக்குன்னு நிறைய பேர் தோணலாம். ஆனால் சாப்பாடுலேயும் இருக்குது. ஏன்னா பொங்கல்லாம் சாப்பிட்டு கண்டிப்பாக பொங்கல், தயிர் சாதம் அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாதுன்றீங்களா அந்த டைமில்? சாப்பிட்லாம், பட் அந்த மந்தமாக இருக்கும் அந்த டைமில். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆமாம், ஒரு கேம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சாப்பாடுலாம் சாப்பிட்டா மந்தம் மாற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சாப்பாடில் அவாய்ட் பண்ணுறோம். நான் ரீசெண்ட் டைமில் வந்து சாப்பிட்றதே இல்லை கேம் முன்னாடி. ஏன்னா சாப்பிடாம இருக்கும் போது தான் கொஞ்சம் அலர்ட்னஸ் நேரம் இருக்கிறதுனால நான் சாப்பிட்றதே இல்லை. சீக்கிரம் சாப்பிடணும்னு முடிச்சிடலான்ட்டா அப்படின்னு இல்லை, அலர்ட்டாக இருக்கும் மைண்டு. பசியில் வந்து மைண்ட் அலர்ட்டாக இருக்கும். இதில் உங்கள் கோச் இப்போ 6 வயசில் நல்லா விளையாடுறதா ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்பா வீட்டில் என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுத்தாங்க, கோச் எங்கே எடுத்துக்கிட்டீங்க, உங்கள் கோச்சை பற்றிலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்க. நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா வந்து சொன்ன மாதிரி டிஎன்இபியில் ஒர்க் பண்ணியிருந்தார். ரிஸ்க் எடுத்து தான் பண்ணார் எனக்கு. நான் முதல்ல வந்து ப்ளூம் செஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். அதில் வந்து வேலாயுதம் சார்னு எங்களோட கோச்சு. அவரோட கைடன்ஸில் தான் வந்து இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் வரைக்கும் வந்தேன். இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் வந்து கிராண்ட் மாஸ்டர் கீழே. இப்போ ஆனந்த் எல்லாருமே இன்டர்நேஷ்னல் கிராண்ட் மாஸ்டர்ஸு, அது கீழே இன்டர்நேஷ்னல் மாஸ்டர். அது வரைக்கும் நான் அவரோட கைடன்ஸில் தான் வந்தேன். அதுக்கப்புறம் விஸ்வேஸ்வரன் சார்னு அவர்கிட்ட போனேன். அவர் இதில் வந்து ஜிஎம் ஆனேன், கிராண்ட் மாஸ்டர் ஆனேன். அதுக்கப்புறம் இப்போ அவர் ஆர்பி ரமேஷ் சார் கிட்ட செஸ் குருக்கெல்லாம் வந்தேன். அவரோட கைடன்ஸில் இப்போது மேலே போயின்னு இருக்கேன். ஜிஎம்லேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போயின்னு இருக்கேன். ஓகே. இதுக்கு அடுத்தது ஒன்று இருக்குது, கிராண்ட் மாஸ்டருக்கு. அது ஆக்சுவலாக அன்அஃபிஷியல் தான், சூப்பர் கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. இருக்குது, ஆனால் அது அஃபிஷியல் கிடையாது. சும்மா அங்கே செஸ் மெம்பர்ஸோட இதில் முடிஞ்சிச்சு. கிராண்ட் மாஸ்டர் ஹையஸ்ட்டு, அன்அஃபிஷியலாக சூப்பர் கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அது ஒரு ரேட்டிங் கணக்கு இருக்குது. அந்த ரேட்டிங் மேலே இருக்கிறவங்களும் அப்படி சொல்லுவாங்க. 2700 இருக்கிறவங்களும் அப்படி சொல்லுவாங்க. ஓகே. இப்போ நீங்கள் செஸ்ஸுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து விஸ்வநாத் ஆனந்த் அவரை தாண்டி நிறைய பிளேயர்ஸ்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்த இவரோட கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷன்ஸ் எதுவும் உங்களுக்கு? நிறையா இருக்குது ப்ரோ. இப்போது கேஸ்ப்ரோன்னு ஒருத்தர் இருக்கார் ரஷ்யாவில். கேஸ்ப்ரோ தான் வேர்ல்ட் சாம்பியன் முன்னாடி. கேஸ்ப்ரோ, கார்போ இருக்கார். நிறைய பேர் இருக்காங்க. கேமுக்காகவே பிடிச்சவங்களும் இருக்காங்க. அட் த சேம் டைம் கேரக்டர் வைஸு, அந்த மைண்ட் செட்டு, அதுக்காகவே பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆனந்த் ஃபஸ்ட்டு இன்ஸ்பயர் ஆனது ஆனந்த், நம்ம ஊர் ஆள் அப்படின்றதுலாம் இன்ஸ்பயர் கேமுக்குள்ளே போயிடும்போது இன்னும் நிறையா நம்ம. ஆமாம், கண்டிப்பாக கேமுக்கு உள்ளே போகும்போது நிறைய பேர் தெரிய வரும்போது இன்னும் நிறையா இன்ஸ்பிரேஷன் வரும் ப்ரோ. கண்டிப்பாக. ஓகே. ஸ்கூல்லலாம் நீங்கள் போகும்போது கிராண்ட் மாஸ்டர் அடிச்சுட்டு ஸ்கூலு காலேஜஸ்லாம் போகும்போது எப்படி இருந்துச்சு? அந்த மாதிரி டைப் எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபம் தான் நான். நீங்களா? ஆமாம். நான் வந்து இப்போ போகிறது படிக்கிறதுக்காக தான். படிச்சுட்டு அதை முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி செஸ்ஸுக்கு வந்துடுறது அந்த மாதிரி. ஒரு டைலாக், போகிறது படிக்கிறதுக்காக தான். ஓ அவ்வளோதான் போகிறது. ஃப்ரெண்ட்ஸுக்கான உங்கள்கிட்ட இப்போ எப்படி அவங்க உங்களை பற்றி தெரிஞ்சிருப்பாங்கல்ல? ஆமாம், அதெல்லாம் நடந்திருக்கு. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க ஸ்கூல்லேயும். காலேஜ் நான் போகல ரொம்ப. ஏன்னா நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகும்போது எனக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து ஜாப் கிடச்சிருச்சு ஸ்போர்ட்ஸில். ஸோ அதனால் காலேஜ் போகிறப்போ ஸ்கூல் போயிருக்கு. ஸ்கூலில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சில சமயம் வந்து நான் வந்து ஸ்கூலில் வந்து என்ன ஆகும்னா, நான் ஃபஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போனேன் 11th. போனோடனே அக்கௌண்ட்ஸில் வந்து 198 எடுத்துட்டேன். ஸோ மிஸ் சொன்னாங்க, இப்போ வந்தவொடனே 198 எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போல்லாம் கொஞ்சம் கூச்சம் இருக்கும். நிறைய பேர் வந்து பேசுவாங்க, என்னடா 198 எடுத்துட்டேன், எங்களுக்கெல்லாம் கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும் ஸ்கூலில். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி. எடுத்தோடனே 198. ஆமாம், அது இன்ட்ரெஸ்ட் தான் ப்ரோ. செஸ்ன்னு போய் திடீர்னு ஒரு புதுசாக கற்றுக்கும் போது நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அக்கௌண்ட் சும்மா பிடிச்சது எனக்கு. ஸோ நிறையா கற்றுக்கிட்டு. எந்த டைமில் படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கும்? ஏன் ப்ராக்டிஸே 7 மணி நேரம் போயிடுது? படிக்க ஸ்கூலுக்கு வந்து ஜென்ரலாக அந்த டுவர்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் அந்த டைமில் தான் போவேன். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்குன்னு போகும்போது செஸ் ரொம்ப பார்க்க மாட்டேன். இப்போது என்ன சொல்கிறது, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னா 6 மணி நேரம் செஸ் பார்த்துட்டு 2 மணி நேரம் படிப்போம்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல் பப்ளிக் எக்ஸாம் டைமில் வந்து 1 ஹவர் செஸ் பார்த்துட்டு மீதியெல்லாம் படிக்கிறது தான். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அதுக்குன்னு டைம் ஒதுக்கிடுவீங்க படிக்கிறதுக்கு? இன்ஜினியரிங் மாதிரி தான், அப்பப்போ அப்டேட்டடாக இருக்கணும். அந்த மாதிரி தான் இது. ஓகே, சூப்பர். ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காரு. படிக்கிறது, ஒரு வெளியூர் போகிறது, சாப்பாடு பாருங்கள், இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், நானே தான் குக் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. கேட்டுருக்கீங்க தமிழ் FM 102.3. இன்றைக்கி சீக்கிரம் தருவோம் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினராக பேசிகிட்டு இருக்கிறாரு சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் கார்த்திகேயன் முரளி. தொடர்ந்து பேசலாம். நீங்கள்
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இருக்கோம். இன்னைக்கு தமிழ் FM 102.3 ஒவ்வொரு வாரம் சிகரம் துருவம் சிறப்பு விருதுனா நமக்கு பிடிச்ச வேலையை செய்கிறதால அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் ஜாலி. அதை தாண்டி அது ஒரு ப்ரொஃபஷனாக கரியராக எடுத்துக்கும் போது நமக்கு எவ்வளோ பாருங்கள் 7-8 மணி நேரம்லாம் வேலை செய்கிறது அப்படின்றது வந்து நம்ம ஆஃபீஸ்லாம் 6 மணியை தாண்டிடுச்சுன்னா உதற ஆரம்பிச்சிடும். ஐயோ அப்போ தான் மெயில் போடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனால் பிடிச்ச வேலையை செய்யும்போது பாருங்கள் அடுத்த நாள் கூட அந்த போர்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு திருப்பியும் கண்டினியூ பண்ணுவோன்ற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுதான் வந்து அந்த பிடிச்ச வேலையை செய்கிறது. அப்படி இன்றைக்கி சிகரம் துருவம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருதுனா நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காரு சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் கார்த்திகேயன் முரளி. அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தோம். முரளி சொல்லிட்டு இருந்தீங்க கேம்ஸ் எல்லாமே வந்து அவுட்டோர் கேம்ஸ் ஃபுட்பால் கிரிக்கெட் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் விளையாடுவீங்களா எப்பயாச்சும்? ஆடுவோம். கிரிக்கெட்லாம் சின்ன வயசில் நிறைய ஆடிருக்கேன். ஆனால் ரொம்ப ஆடுறது இல்லை. டைம் எங்கே இருக்குது இல்லையா? அது கரெக்ட். ஆமாம். இப்போ வீட்டில் யாரு கூட செஸ்லாம் விளையாடுவீங்களா உங்கள் வீட்டில்? இப்போ ப்ரொஃபஷனலாக போனதுக்கப்புறம் ஆடுறது தோத்துட்டோம்னா அப்படின்னு இல்லை. ஜென்ரலாகவே நம்ம ப்ரொஃபஷனலாக போகும்போது கொஞ்சம் கீழே கொண்டாடினா நம்ம கேமும் குறையணுன்ற ஒரு சைக்காலஜி. ஆமாம். ஸோ அதனால தான் ஆடுறது இல்லை. பட் அவங்களுக்கு தான் பயமாக இருக்கும். இவன் 2-3 முடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி. வீட்டில் ஆடும்போது ஒன்றுமே இல்லையா, அப்புறம் நமக்குள்ளே தானே ஆடுறோம். அது ஒய்ஃப் நான் விட்டு கொடுத்து தான். ஆமாம். ஓகே சூப்பர். ரொம்ப அழகாக பேசிட்டீங்க. ஊர் பக்கம்லாம் போவீங்களா? தஞ்சாவூர் சொன்னீங்க நேட்டிவ், அந்த பக்கம்லாம் போயிட்டு வர? பிறந்தோடனே வந்தாச்சு ப்ரோ. ஆனால் ரொம்பலாம் இல்லை. நான் பிறந்து ஒரு 2-3 நாள்லேயே வந்துட்டோம். ரொம்ப பழக்கம் இல்லை அங்கே. 2-3 நாள்? பிறந்தது தஞ்சாவூர் தான். ஆனால் சென்னை தான் வளர்ந்தது. ஃபுல்லாக சென்னை தான். நான் சென்னையில் தான் வளர்ந்தது. சென்னையில் செஸ் கற்றுக்கிட்டது எல்லாமே. ஸோ செஸ் நம்ம ஊர்லேயும் போகிறீங்க, ஃபாரினும் போகிறீங்க. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ஊர் பிளேயர்ஸ்ட்டு இருக்கிற ப்ளஸ்ஸு? இல்லை நம்ம இன்னும் அவங்கள்ட்ட இருந்து நம்ம தான் செஸ் கப்புன்னா சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த பிளேயர்ஸ்டேருந்து இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? மோஸ்ட்லி வந்து நான் செஸ் ரிலேட்டட் தான் ப்ரோ. அதாவது மைண்ட் செட்டு அந்த மாதிரி தான் கற்றுக்கலாம் மெயினாக. ஏன்னா இப்போ ரஷ்யாலெலாம் இப்போ ஆக்சுவலாக செஸ்னால் வந்து ரஷ்யா தான் முன்னாடி இருந்துச்சு. முன்னாடி சோவியட் யூனியன் காலத்துலலாம் இருந்துச்சு செஸ்ஸு. அந்த காலத்தில் அந்த மாதிரி மெயினாக ரஷ்யன் தான் டாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பேஸே அதுதான். செஸ்ஸோட பேஸே ரஷ்யாவில் தான் இருந்தது. ஸோ என்னாச்சுன்னா அவங்கள வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் கண்டுபிடிச்சாங்க. நிறையா புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நிறையா கற்றுக்கலாம். நிறையா அவங்களோட புக்ஸில் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ மெயினாக ரஷ்யா, சைனாலாம் போர்டு கேம்ஸ்க்கு ஃபேமஸ்ஸு. ஸோ ரஷ்யா, சைனா இந்த மாதிரி இப்போ யூஎஸ்ஏ மேலே கண்ட்ரி, இந்தியா மேலே கண்ட்ரி டெவலப் பண்ணிட்டு வருது. இந்தியாவே இப்போ தெரிஞ்சு ஒரு 20 இயர்ஸாக தான் நல்ல டெவலப்மெண்ட்டில் இருக்குது செஸ்ஸில். ஆனந்த் வந்ததுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சைனா தான் மெயினாக இருந்தாங்க காம்படிட்டர்ஸ். செஸ்ஸுலேயும் ஏதாச்சும் மூவ் இருக்கா? மூவுக்கு பேர் இருக்கா? ஏதாச்சும் இப்போ இந்த கிரிக்கெட்டில் சூப்பர் ஹிட்டு அந்த மாதிரி இருக்க மாதிரி செஸ்ஸுலேயும் அது பேர் இருக்குது. ஏதாச்சும் ஒரு மூவ் நிறைய இருந்த பேர் அப்படின்னு ஏதாச்சும் இந்த நேரத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான நேம்? ஆக்சுவலாக ஒரு மூவ் வந்து என்பாஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃப்ரெஞ்ச், அது ஆக்சுவலாக ஃப்ரெஞ்சுன்னு நினைக்கிறேன். அதை ஃப்ரெஞ்சில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க தெரியல. இங்கிலீஷ் இதில் என்பாஸ்ன்னா இப்போது ஒரு பான் வந்து சிப்பாய் வந்து வெட்டும் போது டயகனல் தான் வெட்டும். அது கரெக்டாக நேர் ஆப்போசிட்டில் இருக்கணும் அந்த வெட்டுற பீஸு. ஸோ ஒரு ஸ்கொயர் டயகனலாக வெட்டணும். ஆனால் என்பாசனில் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா அந்த அடிக்க போகிற பான், அதாவது நம்ம அடிக்கிறோன்னா அந்த பான் வந்து 5th ரேங்கில் இருக்கணும். ஆப்பரண்டோட பான் 7th ரேங்கில் இருக்கணும். அவங்க 2 ஸ்டெப் தள்ளுவாங்க. பான் வந்து செஸ்ஸில் வந்து ஸ்டார்டிங் மூலம் 2 ஸ்டெப் வரும். ஸோ அவங்க 2 ஸ்டெப் தள்ளும் போது நம்ம வந்து கிராஸை வெட்டுவோம். ஆனால் பான் வந்து அங்கே இருக்காது. அவங்களோட பான் வந்து இந்த பானுக்கு நேராக இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம் போர்டு இல்லாமல். அதனால என்பாஸுங்கிற ஒரு ஸ்பெஷல் பானை வச்சு யூஸ் பண்ணுறது, சோல்ஜரை வச்சு பண்ணுறது இல்லையா? அந்த மூவ் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமாக இருக்குது. ஏன்னா நமக்கு என்ன பொதுவாக வந்து 2 கட்டணம் வரும், 4 கட்டணம் வரும், மூளை விட்டத்தில் போவோம், குறுக்க போவோம், எல்லையில் போவோம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஏதாச்சும் வார்த்தைகள் இருக்கான்னு அவங்க புதுசாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ செஸ்ஸை தாண்டி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா எது சொல்லுவீங்க? இப்போ படங்கள்லாம் பார்ப்பீங்களா? டைம் கிடைக்கும் போது? பார்ப்போம் ப்ரோ. நான் செஸ்ஸை தாண்டி எனக்கு வந்து தியேட்டரில் போய் பார்க்குறது வந்து அஜித் படம் தான் பார்ப்பேன். ஓகே. எனக்கு அஜித் ஃபேவரட் அவர். சூப்பர். தலை. மற்றபடி படம் தவிர மற்றபடி ஸ்விம்மிங்லாம் போவேன். அதுவும் போவீங்க? ஸ்விம்மிங்லாம் பண்ணுவேன். அப்புறம் சும்மா வாக்கிங் போகிறதுக்கு மெயினாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் தான் என்னோட. ஃப்ரீயாக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி தான். ஸோ இதுக்கு நடுவில் இந்த சொந்தக்காரங்களை மீட் பண்ணுறது அந்த மாதிரியான அதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் நார்மலாக நடக்கிறது தான் ப்ரோ. அதெல்லாம் ஃபங்க்ஷன் போகிறது, ஏன்னா பிஸியாக இருப்பாங்க, டைம் கிடைக்காது அப்படின்ற ஒரு சில டைம் முக்கியமான ஃபங்க்ஷனில் இருக்க மாட்டோம் ஊரில். அதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் ப்ரோ சக்ஸஸ். அதெல்லாம். ஸோ அதில் புக்கு சொன்னீங்க. புக்கிலேருந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம்? நீங்கள் அந்த புக்கில் வந்து இதெல்லாம் நம்ம புக்கு படிக்கும்போது இந்த மாதிரியான செஸ்ஸுக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது? ஸ்ட்ராட்டஜின்னு ரிலேட்டடாக ஏதாச்சும் இருக்குமா?
எல்லாமே இருக்கணும் ப்ரோ. ஏன்னா இல்லை ஏதாவது முடிஞ்ச கேம்ஸை பற்றி ஏதாச்சும் அதில் இந்த மாதிரி கேம் எல்லாமே இருக்கும். செஸ் முடிஞ்ச கேம்ஸ் மெயினாக புக்கு வந்து எல்லாமே பாஸ்ட் பற்றி தான், முடிஞ்ச கேம்ஸ் பற்றி தான் இருக்கும். ஏதாச்சும் குறிப்பிட்ட பொசிஷனு, ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கும் நிறையா. மெயினாக செஸ்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு என்ன சொல்கிறது, நிறையா கற்றுக்கிட்டு அதெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க நிறையா. ஸோ அதெல்லாம் கற்றுக்கும் போது நமக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதெல்லாம். ஸோ சின்ன வயசில் ஒரு விஸ்வநாத் ஆனந்தை சந்திக்கிறதுக்காக செஸ் விளையாண்டீங்க, அப்புறம் கிராண்ட் மாஸ்டர் வாங்கினதுக்கப்புறம் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா? அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு, என்ன ஷேர் பண்ணிக்கிட்டீங்க? நான் வந்து ஆக்சுவலாக நானும் என் ஃப்ரெண்ட் அரவிந்த் சிதம்பரம் அவனும் சேர்ந்து தான் கிராண்ட் மாஸ்டர் ஆனோம். நாங்கள் கிராண்ட் மாஸ்டர் ஆனது வந்து 2014 ஹங்கேரியில் ஒரு டோர்னமெண்ட் இருந்துச்சு. அதில் வந்து 2 பேரும் கிராண்ட் மாஸ்டருக்கான எல்லா தேவையும் முடித்தோம். ஸோ அப்போ வந்து 2 பேரும் ஒன்றா கிராண்ட் மாஸ்டர் ஆனோம். நாங்கள் 2 பேருமே வேலம்மா ஸ்கூலில் படித்தோம். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, ஸ்கூலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க. அப்போ எங்கள் 2 பேருக்குமே ஃபங்க்ஷனு, அதுக்கு வந்து ஆனந்த் வந்தார் அதுக்கு. ஸோ அப்போ ஆமாம், அப்போ பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அப்போ வந்து சொன்னார், நம்ம என்ன அவர் வந்து நம்ம 2006 மீட் பண்ண ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னார் அவரே. அவரே சொன்னாங்க, ஜாலியாக பேசுவார் அவர். 2006 ஒரு ஃபங்க்ஷன், 2006 அவரை மீட் பண்ணும்போது அவரோட ஒரு கேம் ஆடினோம். ஆனது ஒரு சைமல் கொடுத்தேன். சைமல்னால் ஒரே நேரத்தில் அவர் வந்து நிறைய பேர் கூட ஆடுவார். ஸோ அந்த ஆடுறதுல நானும் ஒத்தனா இருந்தேன். அப்போ வந்து எல்லார் கேமும் அனலைஸ் பண்ணார். அதில் என் கேம் அனலைஸ் பண்ணும்போது சொன்னார், இவன் நல்லா ஆடுறான், இவன் நல்லா ஆடின்னு இருக்கான், இவன் கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆளாக வருவான் சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் கொடுத்தாரு எனக்கு. அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அப்போ வந்து அவர் சொன்னது வந்து நிஜமாச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு. அப்போ வந்து 10 வருஷம் கழிச்சு அவர் சொன்னார், பற்றி நான் சொன்ன பற்றி அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு அதெல்லாம். ஓகே, இது கேட்குறதுக்கு எல்லாம் அந்தளவுக்கு அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க. எவ்வளோ பேர் சந்திக்கிறாங்க, அதில் ஞாபகம் வச்சுட்டு நான் சொன்ன பற்றியான்ற மாதிரி ரொம்ப லெஜெண்ட் ப்ரோ அவர். ஓகே, சூப்பர். ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்கீங்க. இதில் இந்த கேமில் வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரியராக எடுக்கும்போது வந்து ஏதாவது ஒரு இடத்துல கன்ஃபியூஷன் வரும். இதுலேயே போகலாமா இல்லை வந்து வேறு எதாவது பண்ணலாமா, அந்த மாதிரியான கன்ஃபியூஷன்லாம் இருந்துச்சு அவங்களுக்கும் இடையில? இருந்துக்கு ப்ரோ. மெயினாக ஃபைனான்சியல் இதுக்காக தான் நிறைய இருந்திருக்கு. ஒரு கட்டம் வரைக்கும் வந்து எனக்கு நான் ஃபைனான்ஸாக கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரில. ஏன்னா ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருந்தேன். அப்பா அம்மா கிட்ட சொன்னதில்லை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பா எனக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் வந்ததுக்கப்புறம் அப்பா சொல்லிட்டார், இந்த மாதிரி இது ஆயிருக்கு, கடனில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் தோணுச்சு, என்னடா இது இப்படி சொல்கிறாரு. ஏன்னா மேலே போகணுன்னா நிறைய வெளிநாட்டில் டோர்னமெண்ட்ஸ் ஆட வேண்டியது இருக்குது, கோச்சிங் நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கு மேலே எடுக்க முடியாது, இப்போ ஆடலாமா வேணாமான்ற ஒரு இது வந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் யோசித்தேன் அதை பற்றி. ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் திருப்பி பழையபடி ஆரம்பித்தேன். ஆனால் அந்த ஒரு இது வந்துச்சு, குழப்பம் வந்துச்சு. ஃபினான்ஷியலாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி மெயினாக வந்து என்ன சொல்கிறது, கஷ்டத்துக்காக இல்லை, ப்ரொஃபஷனலாக போகணுமா இல்லையான்னு தான். அதுதான் கரியராக நம்ம சூஸ் பண்ணுறதா இல்லையா, கரியராக சூஸ் பண்ணுறதா இல்லையான்னு தான். ஆனால் செட்டில் ஆயாச்சு. அது வரைக்கும் காசு கஷ்டன்ற மாதிரிலாம் இல்லை. ப்ரொஃபஷனலாக இன்னும் அச்சீவ் பண்ண முடியுமா இல்லை எந்த கேள்வி, அதுக்கு தான் குழப்பம் நிறையா வந்துச்சு. ஸோ அப்போ இதில் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ செஸ் இப்போ கரியராக எடுக்கிறதுனா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது ப்ரோ. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி காம்படிஷனும் நிறைய இருக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரெண்டில் நிறைய பேர் விளாட்றாங்க, நிறைய வர்றாங்க. இந்த கூட்டத்தில் ஒருத்தராக நீங்கள் தனியாக தெரியணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ இது நம்ம ஊர் கிராமங்களுக்குலாம் எடுத்துகிட்டு போகணுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம்? ஏன்னா கிராமங்களில் வந்து இன்னும் இந்த கேம்ஸ்லாம் வந்து பேரளவில் தான் இருந்துகிட்ருக்கு. அங்கேருந்து வந்து சடனாக வராங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. கிராமத்துக்கும் இந்த கேம்ஸ்லாம் போகணும் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் உங்களுடைய ஐடியாஸ்? எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஐடியாஸ் இல்லை. ஏன்னா இதுக்கு கஷ்டம் தான் இது எடுத்துன்னு போகிறது. இப்போது ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து இந்த ஒலிம்பியாட் நடத்துனாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்துருக்க நிறையா சேஞ்சஸ் தெரியுது செஸ்ஸில். கிராமங்களும் நிறைய டோர்னமெண்ட் நடக்குது. ஸோ இது வந்து டோர்னமெண்ட்னு இல்லாமல் நிறையா கோச்சிங்லாம் கொஞ்சம் நடத்தினா நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணேன் பர்சனலாக. ஏன்னா டோர்னமெண்ட்ஸ் மட்டும் பத்தாதுன்னு எனக்கு ஒரு ஃபீலு. கோச்சிங் கொடுத்து கோச்சஸ்லாம் வளர்த்து, ஆமாம், ஃப்ரீ கோச்சிங் மாதிரி அப்பப்போ கொடுக்குறது. ஸ்கூல்ஸில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பீரியடாக இந்த பிடியில் பேஸ்கெட் பால் ஆடுற மாதிரி செஸ்ஸையும் ஒரு பிடி பீரியட் மாதிரி மந்த்லி ஒரு பிடி அந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு வந்தால் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி எடுத்தால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸ்கூல்ஸில் வந்து இந்த விளையாட்டு பீரியடில் இந்த செஸ்ஸையும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி, இன்டோர் கேம்ஸையும் கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. அதெல்லாம் இன்னும் கோச்சிங் ஃப்ரீ கோச்சிங் அதை சொன்னீங்க, ஃப்ரீ கோச்சிங் அந்த மாதிரி. ஸோ அது வந்து இப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், அதை தொடர்ச்சி அதையே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை இன்னும் எக்ஸைட்மெண்ட் தான் இருந்துகிட்டே இருக்குமா? எக்ஸைட்மெண்ட் தான் ப்ரோ. ஏன்னா இது நிறையா என்ன சொல்கிறது, ரிசர்ச் மாதிரி தான் இது
ப்ராக்டிஸ்ன்ற விட ரிசர்ச் நிறைய ஐடியாஸ் கண்டுபிடிக்கிறது. என்ன சொல்கிறது, இப்போ சயின்டிஸ்ட்டுக்கு வந்து அதே தான் பண்ணிட்டு இருப்பார், ஆனால் அதை கண்டுபிடிப்பார். ஏன்னா அதில் 64 கட்டம் இவ்வளோதான் ப்ராபபிலிட்டி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு கேட்டுமே உங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, நிறைய ஆக்சுவலாக பார்க்கும்போது சின்னதாக தான் தெரியும் போர்டு, ஆனால் நிறையா டாக்டிக்ஸ் இருக்குது, நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக டைம் ஆகும். இந்த என்ன சொல்கிறது, நாங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கூட அது நிறைய இன்னும் இருக்குது, அவ்வளோ இருக்குது. அதனால் ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் அவ்வளோ ஈஸியாக வராது அதுக்கு. இல்லை ஜாலியாக இருக்கும், இந்த மூவ் போட்டோடனே அவ்வளோதான், இனிமேல் இந்த மூவ் தான் வரப்போகுது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிடையாது, டோர்னமெண்ட் அப்போ ஜாலியாக கேம் ஆடும்போது கொஞ்சம் இந்த மூவ் தான் இனிமேல் நடக்கும் அப்படிங்கிற அது மாதிரி ஒரு சில டைம் தோணும், ஒரு சில டைம் தோணுது. ஆனால் ப்ராக்டிஸ் அப்போ என்ன சொல்கிற டைம் நிறைய இருக்கிறதுனால நிறையா யோசிக்கிறதுக்கு ஒரு இது. ஸோ ஒலிம்பியாட் நம்ம ஊரில் இருந்துச்சு, அது எப்படி இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஒலிம்பியாடு வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ஊரில் நடத்துனாங்க, இந்தியாவிலே நடத்துனாங்க ஒலிம்பியாடு. அதுவும் நம்ம சென்னை நடத்துறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது. அதுவும் ஒலிம்பியாடுக்கு வந்து 2-3 இயர்ஸ் டைம் கொடுப்பாங்க ஜென்ரலாக. ஆனால் நம்மளோட கவர்மெண்ட் வந்து 6 மந்த்ஸ்லேயே நடத்திட்டாங்க. அதை எல்லாம் அந்த பிட்டிங் நம்ம வந்ததுலேருந்து 6 மந்த்ஸ்குள்ளேயே நடத்திட்டாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அதில் நம்ம ஒரு பாட்டு இருந்தது வந்து இன்னும் பெருமையாக இருக்குது அதில். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட அதை விளையாடினதே ஒரு பெரிய இதுதான். லெவலில் கொஞ்சம் ஆமாம், ரீச் ஆன முடிஞ்சது. ஆமாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கார்த்திகேயன் முரளி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காருங்க. அவங்களுடைய ஒரு நாள் எப்படி இருக்கும், இல்லை இந்த கேம் எப்படி இருக்கும், ஒரு கேமுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க, 30% தான் செஸ்ஸு, மிச்சம் 70% அந்த கேமுக்கான பிளானு ரெடி ஆகிறது, உடம்பு கரெக்டாக வச்சுக்கணும், மனசை கரெக்டாக வச்சுக்கணும். நம்ம செஸ்ஸு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து அதுக்கான புக்ஸ் எப்படி இருக்கும், நான் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், எப்படி என்னுடைய மூவ்லாம் இருக்கும், என்னோடய இன்ஸ்பிரேஷன் யார், பின்னாடி ஞாபகம் வச்சுட்டு விஸ்வநாத் ஆனந்தை வந்து திருப்பி சந்திக்கும் போது அன்றைக்கே சொன்னாலன்ட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறைய விஷயங்களை வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது நம்மளும் நமக்கு பிடிச்ச விஷயத்த ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஐடியா வரும். அதுதான் நம்ம சிகரம் தொடும் ஷோவுடைய தீமும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து பேசலாம். சொல்லிட்டு இருந்த காரணம், இந்த ஃபாரின் டூர்ஸ்லாம் போகும்போது நிறைய ப்ராக்டிசஸ்லாம் அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு எதுவும் காரணம் இருக்குங்களா? ஃபாரினில் நம்ம எப்போ கேட்டாலும் ஃபாரினில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அங்கே இருக்கும், அங்கே இப்போ கத்தார் போயிட்டு வந்தீங்க. ஸோ கேம்ஸ் அங்கே தான் அதிகமாக நடக்குதா? ஆமாம் ப்ரோ, இந்த கேம்ஸ்லாம் வந்து யூரோப்பில் தான் மெயினாக நிறைய நடக்குது. இந்தியாவிலையும் நடக்குது, இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவிலும் நிறைய முன்னாடி நடந்திருக்கு, ஆனால் ஒரு சில டோர்னமெண்ட்ஸ் இப்போ நடக்கிறது இல்லை, மெயின் டோர்னமெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் நீங்கள் போன ஃபாரின் கண்ட்ரி எது? ஃபஸ்ட் டைம் நான் போனது டர்க்கி ப்ரோ. டர்க்கி வந்து Under 10 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்காக, 10 வயசுக்குள்ள இருக்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப்காக போனேன். 10 வயசில் டர்க்கியை பார்த்துட்டீங்களா? அதில் வந்து செகண்ட் வந்தேன். ஸோ அதான் ஃபஸ்ட் டோர்னமெண்ட், டர்க்கி தான் ஃபஸ்ட்டு போனேன். ஓ, இங்கேருந்து அங்கே டர்க்கி போய் விளையாடுறதுல செகண்ட் அந்த டோர்னமெண்ட் சில்வர். அதுதான் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் டர்க்கி. ஃபர்ஸ்ட் விளையாட போனது டர்க்கி தான். எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின் பார்க்கும்போது? சூப்பராக இருந்தது, வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் அப்போல்லாம் வந்து இது ஃபோனில், அப்போல்லாம் வந்து ஃபோன்லாம் கிடையாது. ஆமாம், அப்போ வந்து ஞாபகம் இருக்கு, டெலிஃபோன் பூத்துலாம் போய் அந்த பின் கரெக்டாக அந்த கோடெலாம் போட்டு பேசுவோம் வீட்டுக்கு. அப்பா அம்மா வரலையா கூட? அப்பா அம்மா வரல, தனியாக தான் அந்த டீமோட தான், இந்தியன் டீமோட தான் போனோம். இமெயிலில் அனுப்புவோம், பேச முடியாது, அது மாதிரி வாட்ஸ்அப் கிடையாது, எதுவுமே கிடையாது. இமெயிலில் தான் பேசுவோம். அவன் மெசேஜ் அனுப்புவேன், அப்பா மெசேஜ் அனுப்புவேன், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ மெமரபிள் அது. அப்புறம் அம்மா எப்படி வீட்டில்? அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். அம்மா அவங்க வந்து இது அம்மா வந்து ரொம்ப சாஃப்ட், அந்த மாதிரி அவங்க இருந்ததுனால நான் இவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துருக்க மாட்டேன் நான். ஸோ அவங்க அந்த போக்கிலே விட்டாங்க, இந்த நாளும் நல்ல மேலே வந்துட்டேன். ஸோ அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். ஸோ உங்களுக்குள்ள நட்பு எப்படி இருக்குது? உங்களுடைய சக போட்டியாளர்களாக நிறைய குகேஷ், பிரக்னானந்தா, அதீபன், அரவிந்த் சிதம்பரம், நம்ம இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட நட்பு வட்டாரம்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? அவங்களோடலாம் டச்சில் இருப்பீங்களா, பேசுவீங்களா? அடிக்கடி டச்சில் இருப்போம் ப்ரோ. அது வந்து எப்படின்னா கேமில் தான் வந்து அந்த சீரியஸ்னஸ் எல்லாம், கேமுக்கு வெளியே வந்துட்டாங்கன்னா ஜாலியாக அரட்டை வச்சுக்கிறது, அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே நம்ம ஊர் ஆப்போனண்ட் நம்ம பிரக்னானந்தா கூடயோ இல்லை குகேஷ் கூடயோ இல்லை அதீபன் அவங்களோட ஆடும் போதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? எல்லாமே அதே தான் ப்ரோ. யாரே தான் ஆப்போனண்ட் தான், கார்லசனா இருந்தாலும் அதேதான், எல்லாருமே அவர் ஒரு ஆப்போனண்ட், அப்புறம் நம்ம ஆட போறோம், அப்படிதான் இருக்கும் மைண்ட் செட். ஏன் முடிஞ்ச உடனே தான் அந்த இது கலாட்டா பண்றது, அந்த மாதிரி என்ன சொல்றது, ஆட்ட அடிக்கிறது, ஜெயிச்சல தொலைத்தோமா கை போட்டு பேசிட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கும் செஸ்ல. பட் என்ன சொல்றது, போட்டின்னு வந்துட்டா வந்து வந்துட்டு வெள்ளக்காரன் மாதிரி தான். ஓகே, இதுல வந்து நீங்க சொன்னீங்க ஒரு மூவ் கெஸ் பண்றது, ஆப்போனண்ட் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது, நம்ம அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படிங்கறது ஓடிக்கிட்டே இருக்கணும் மைண்ட்ல. அந்த மாதிரி உங்களோட
அவங்களுடைய மூவ் பண்ணும்போது ஒரு மூவை தப்பாக வச்சுட்டு ஐயோ கொஞ்சம் அவசரப்பட்டமே இதை மட்டும் மூவ் பண்ணிடாதரா அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ள ஓடி இருக்கா? அப்புறம் இதை மூவ் பண்ணாத அப்படின்ற மாதிரி நிறைய மோட் இருக்கு ப்ரோ. அதெல்லாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் அதுதான் சொல்கிறேன், மைண்ட் கேம்ஸ் அதெல்லாம். இப்போ என்ன சொல்கிறது, நான் பண்ணுறது தப்புன்னு தெரியும், ஆனால் கான்ஃபிடென்ட்டாக ஆடுவேன், அப்புறம் பயந்து போயிடுவான். அந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பயந்து ஆடுவாங்க. ஆனால் அதுதான் சரியான மூவாக இருக்கும். மைண்ட் விளையாடுறதே ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆமாம், அது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி. மைண்ட் கேம்ஸ் தான் ப்ரோ மெயினாக. மைண்ட் கேம் தானே இது செஸ். அந்த மாதிரி நிறைய மைண்ட் கேம்ஸ்லாம் பண்ணுவோம். தப்புன்ற மூணு தெரிஞ்ச மூவ் பண்ணுவீங்க. தப்புன்னு தெரிஞ்ச மூவையும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, தப்புன்னு தெரியும், அது கான்ஃபிடென்ட்டாக வைப்பாங்க. அதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அப்புறம் பயந்துருவான். ஓ, நம்ம எந்த டைம்லயும் கேம் வந்து லூஸ் பண்ற ஸ்டேஜ்ல இல்லங்கறத வந்து நீங்க லூஸ் பண்ற ஸ்டேஜ்ல வைப்பாங்க. ஆமா, அது என்ன சொல்றது, சைக்காலஜிக்கலா ஒரு இது பண்றது, நான் தான் கெத்துன்ற மாதிரி காமிக்கிற மாதிரி. சோ நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நீ இதை பார்க்கலன்ற மாதிரி. அது மைண்ட் கேம்ஸ் தான் அது எல்லாமே. ஓ, கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ப்ரிப்பரேஷன் இருக்குமா? இந்த மாதிரியான ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 பாட்டு கேட்பேன், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு ப்ரோ? அந்த மாதிரி இருக்குது. நான் கேம் போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் என்ன மோட்டிவேஷனலாக ஏதாச்சும் கேட்பேன் நான். ஓ, அப்படியா? ஆமாம், கேம் போகிறதுக்கு முன்னாடி பாட்டு ரொம்ப கேட்க மாட்டேன். டோர்னமெண்ட் அப்போ உங்களுக்கு தான். ஆமாம், எனக்கு தான். அந்த பாட்டு ரொம்ப கேட்க மாட்டேன். என்ன சொல்கிறது, மோட்டிவேஷனல் இதுவாகவோ ஸ்பீச்சாவோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு என்ன சொல்கிறது, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வச்சுனா கான்ஃபிடன்ஸ் என்ன தருவது அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ சோஷியல் மீடியாலாம் அவாய்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி டோர்னமெண்ட் அப்போ. ஸோ அந்த மாதிரி நிறையா இது கைட்லைன்ஸ்லாம் பண்ணுவேன் நான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் பண்ணும்போது வீட்டில் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் ஆகும்போது, நான் கிராண்ட் மாஸ்டர் ஆகும்போது 15 வயசில் ஆனேன். நானும் சரி, அரவிந்தும் சரி, 2 பேரும் 15 வயசில் ஆனோம். ஸோ அந்த டைம் வந்து 2 பேரையும் வந்து ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணாங்க. தமிழ்நாடு அசோசியேஷனு, ஆல் இண்டியா செஸ் ஃபெடரேஷன் எல்லோரும் வந்தாங்க, அப்பப்பமா வந்திருந்தாங்க. ஸோ அது ரொம்ப என்ன சொல்கிறது, சொல்ல முடியாத மகிழ்ச்சி அது. ஆமாம், அது ஃபஸ்ட் டைம் வின் பண்ணிட்டு வரும்போது. ஓகே, இப்போ கால்சனோட ரீசெண்டாக ஜெயிச்சிங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து ஜெயிக்கணுங்கிற ஐடியா தான் இருந்துச்சா, இல்லை அந்த கேமை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஐடியா இருந்துச்சா? ஜெயிக்கணும்னு இல்லை ப்ரோ. நாமளாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கேமுன்னு போகும்போது ஜெயிக்கணுன்ற மைண்ட் செட் போனால் ப்ரெஷர் ஆகிடும். ஸோ அதனால் அதை நோக்கி ஓடும். ஆமாம், அதை நோக்கி போகக்கூடாது. என்ன சொல்கிறது, நம்மளால் முடிஞ்சதை நம்ம பெஸ்ட் எஃபர்ட்டை கொடுக்கணும் இதில், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் போவோம். ஜெயிச்சோம்னா ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், தோத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் இருந்தால் தான் எந்த கேமையும் ஆட முடியும். ஸோ கால்சனோட ஆடும்போது அப்படி தான், நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம், தோத்தாலும் சரி, ட்ரானும் சரி, என்ன இருந்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ கடைசியில் நமக்கு தான் வெற்றி. ஆமாம். ஏதாச்சும் ஃபஸ்ட்டு காயின் வந்து நான் இதை தான் மூவ் பண்ணுவேன் அப்படின்லாம் ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் இருந்தது ப்ரோ. அதெல்லாம் முன்னாடி அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிலாம் ஒரு 4 hours ப்ரிப்பேர் பண்ணேன் அந்த கேமுக்கு முன்னாடி. ஸோ ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. பட் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். சரி பரவாயில்ல, என்னன்னா பரவாயில்ல, நம்ம பெஸ்ட்டு கொடுக்கணுன்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட் இருந்ததுனால ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கல நான். ஓகே. யூஸ்வலாக வந்து காயின்ஸில் வந்து எந்த காயின் வேணாலும் ஃபஸ்ட் காயினை நம்ம மூவ் பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. எந்த காயினா ரூக்கில் மூவ் பண்ண முடியாது, ஏன்னா ரூக் ஸ்ட்ரைட்டாக போகும், ஆனால் அது பிளாக் ஆகிருக்கும், பான் இருக்கும், பக்கம் நைட் இருக்கும். ஃபஸ்ட்டு மூவ் வந்து ஒன்று பான் நவுத்தணும், இல்லைனா நைட்டு நவுத்தணும், குதிரையை நவுத்தணும். இது ரெண்டு தான் பாசிபிள். அதுக்கப்புறம் என்ன நவுத்திக்கலாம். ஆமாம், குதிரை மட்டும் அந்த எல் ஷேப். ஆமாம், குதிரை தான் எல் ஷேப்பில் வரும். இல்லைனா பானை வந்து நம்ம பான் நவுத்தணும். ஆமாம், அப்படி யாராக இருந்தாலும் அந்த பானை தான் ஃபஸ்ட்டு நவுத்தி ஆகணும். ஆமாம், கேமில். ஆமாம், ஃபஸ்ட்டு மூவ் அப்படி தான். ஆனால் போக போக நிறையா பாசிபிலிட்டிஸ் வரும். ஸோ போக போக கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பட் இதுக்கு முன்னாடி அதிபன் வந்திருந்தாரு, அவர் சொல்லும்போது ஒயிட் விளையாண்டா கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகம் அப்படின்னு. ஆமாம், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்காது? அதான் சொன்னேன், இப்போ டென்னிஸில் சர்வ் பண்ணுறவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் மாதிரி, செஸ்லேயும் ஒயிட் ஆடுறவங்களுக்கு டாஸ் வின் பண்ணுறவங்க ஒயிட் ஆடணும். அப்படியா? இல்லை, அது முன்னாடி கேம் முன்னாடி டிசைட் பண்ணுவாங்க யார். அது டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து அது வந்து ஒரு இது இருக்குது ப்ரோ, அதுக்கு ஒரு இது இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. அது வந்து கம்ப்யூட்டர் வந்து பேரிங் போடும். பேரிங்னா இவங்களோட அதெல்லாம் கம்ப்யூட்டர் எல்லாமே கம்ப்யூட்டர், யாரும் மேனுவலாக யாரும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது. ஒழுக்கு சீட்டு மாதிரி தான். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி போடும்போது நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம யாரோட அடப்போம் தெரிஞ்சிடும், முதல் நாளே தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம் நாங்கள். அப்போ நீங்கள் கால்சனோட எதிர்பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், கால்சனோட எதிர்பார்த்தது தான். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே பாயிண்ட்ல இருந்தோம். நான் வந்து 6 ரவுண்டுக்கு 5 என்னமோ எடுத்திருந்தேன் நினைக்கிறேன். அவரும் அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாரு. ஸோ அது இது பண்ணது எதிர்பார்த்தது தான் அது. சூப்பர். ஸோ அந்த மாதிரியான பேரிங்லாம் முன்னாடியே கம்ப்யூட்டர் பண்ணிடலாம். ஆமாம், கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் விளையாட போகிறீங்க. பாயிண்ட்ஸ் வச்சு அது பேர் பண்ணுமா? ஆமாம், பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி இது பண்ணுவோம். ஓகே, சூப்பர். ஸோ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி சொல்லிட்டுருங்க. ஸோ ஒரு ஜாப், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது நிறைய டோர்னமெண்ட்ஸும் இது இப்போலாம் நிறைய இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருந்துட்டு. ஆமாம், இப்போது நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடக்குது.
எனக்கு நான் என்ன சொல்வேன்னா, மற்ற ஸ்போர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது செஸ்ஸுன்னு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சேஃப் ஜோன் இருக்கும். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஒரு இடத்துக்கு போகிறோன்னா கூட நாங்கள் பெயில் அவுட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ சரி நான் ப்ரொஃபஷனலாக போக மாட்டேன், இந்த இடத்துல நின்றுக்கிறேன்னா கூட உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். கோச்சிங்காக இருக்கட்டும், இல்லை நிறையா இப்போ கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் இருக்குது, நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது செஸ்ஸில். எஸ்பெஷலி இது கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறையா செஸ் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது தான் சொல்லுவேன். ஓகே, சூப்பர். ரொம்ப அழகாக பேசுனீங்க. அப்படியே வந்து ஒரு 1.25 மணி நேரம் ஓடி போச்சு சரின்ட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களுடைய இன்னொரு பக்கத்தையும் ஷேர் பண்ணதான் உங்கள் சொந்தக்காரங்க சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் உங்கள் வீட்டில் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க உங்களுக்கு, அதை அப்படியே சொன்னீங்கன்னா. ரொம்ப சப்போர்ட்டிவ். ஒய்ஃப் வேறு இருக்காங்க, அதை பற்றி 2 வார்த்தை சொல்லிட்டோம்னா தான் வீட்டில் போய் என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலையே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இல்லை, அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் ஒய்ஃபு. என்ன சொல்கிறது, அவங்களோட வேலையெல்லாம் கூட விட்டு எனக்காக அப்பப்போ கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்க. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவ். அப்பா அம்மாவும் ரொம்ப சப்போர்ட்டிவ். அப்பா அம்மா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஃபைனான்ஷியலாகவும் சரி. எல்லாத்தையும் சொல்லி. ஆமாம், இல்லை நிஜமா ப்ரோ, அது நிஜம்ன்றதுனால தான் சொல்கிறேன். சும்மா பேச்சுக்குன்னு சொல்கிறது இல்லை. இல்லை புரியுது, பேச்சுக்குன்னு இல்லை, நிறையா சப்போர்ட் பண்ணிருக்காங்க ரிலேட்டிவ்ஸ். ஸோ தான். ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். எப்படி இருந்துச்சு இந்த ஷோ உங்களுக்கு? உங்களோட அடுத்த திட்டம் என்னென்ன இன்னும் செஸ்ஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாங்களா? ஐடியா என்ன? ஷோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எஃப்எம்ல வந்து பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஆல்ரெடி ரேடியோவில் வந்து பேசுனதுக்கு வாய்ப்புக்கு நன்றி சார். ஆனந்த். ஓகே, நான் இப்போ அடுத்தது வந்து ஜனவரியில் தான் ஆட போகிறேன் டோர்னமெண்ட்டு. ஸோ நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறது நிறைய டைம் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது ஜனவரி, அதுக்கப்புறம் மார்ச்சில் ஒரு டோர்னமெண்ட்டில் இருக்குது. அதை பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போதைக்கு அடுத்தடுத்து டோர்னமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. செஸ்ஸுங்கும் போது பிரேக்கும் எடுத்துக்கலாம், விளையாண்டுக்கலாம். அந்த டைமில் ப்ராக்டிஸ் ஆனால் டெய்லி இருந்துகிட்டே ப்ராக்டிஸ் டெய்லி வந்துனே இருக்கும். ஓகே, உங்களுடைய அடுத்தடுத்து எல்லா கேமுமே வந்து வெற்றிகரமாக அமையணும், வெற்றிகரமான பாதையை நோக்கி போகணும், இம்ப்ரூவ்மெண்ட் ஒவ்வொரு கேமுக்கு இருந்துகிட்டே இருக்கணும், நிறைய இன்னும் நீங்கள் ஜெயிச்சுட்டு வரணும் நம்ம நாட்டுக்குன்ற வாழ்த்துக்களோட இன்றைக்கி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மழை நல்லா தான் நமக்காக வந்து நீங்கள் வர டைமில் இல்லாமல் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த மழையிலையும் வந்து நான் லைவ்லாம் வந்து நம்ம நேயர்கள்ட்ட பேசி நிறைய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த நாளில் தமிழ் FM 102.3 சார்பாக உங்களுடைய எல்லா நல்ல திட்டங்களும் நிறைவேறுன்ற வாழ்த்துக்களோட ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நேரில் கேட்டுருந்தீங்க. இன்றைக்கி சீக்கிரம் துருவம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தார் இந்திய சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் கார்த்திகேயன் முரளி. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது அதில் நிறையா வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லைனாலும் மன திருப்தி, அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும், மன திருப்தி அதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக வந்து நமக்கு ஷேர் பண்ணார். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு சீக்கிரம் துருவம் நிகழ்ச்சியில் இன்னொரு துறையிலேருந்து சிறப்பு விருந்தினரோட வந்து சந்திக்கலாம், பேசலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாக கேட்டுருங்க தமிழ் FM 102.3. இந்த நாளில் கேட்டுட்டு இருந்தீங்க சீக்கிரம் துருவம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சதுரங்க மாஸ்டர், இந்தியன் சதுரங்க மாஸ்டர் கார்த்திகேயன் முரளி வித் நான் RJ ஆனந்த்.